நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு லைன் எட்ஸ் ரப்னியா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கபிகள் கோ-பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். டெல்லியில் நடந்த அந்த நிர்பயா இன்சிடென்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேயா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி நீண்ட விவாதங்கள் டெலிவிஷனில், நியூஸ் பேப்பரில், பிளாகில், இன்டர்நெட்டில், குழுக்கள் மத்தியில் இப்படின்னு நிறைய டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ் நடந்துச்சு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய மோசமான இன்சிடென்ட் நடக்கிறப்போ அது மாதிரியான டிபேட்ஸ், டிஸ்கஷன்ஸ் நம்ம இதில் அடிக்கடி நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு நெருக்கடி உருவாக்கப்படும். அரசாங்கமே ஒரு வர்மா கமிட்டியை உருவாக்கி அதுக்கு ஒரு என்னப்பா பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நெருக்குதலை உண்டாக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட்டை தொடர்ந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். பட் இது இன்றைக்கி நேரத்துக்கு இல்லை, எல்லா நாளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறத தான் நம்ம ஒரு ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். இந்த இன்சிடெண்ட்டுக்கு மக்களுடைய கிளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக மக்கள் போய் முற்றுகையிட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய தாக்கம் இருந்தாலும் கூட இது கண்டினியூஸாக இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு கேப் விட்டு பெண்களுடைய பாதுகாப்பு இந்தியாவில் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு முழுக்க பெண்களோடு அதை பற்றி பேசணும்னு நாங்கள் முடிவு பண்ணினோம். கொஞ்சம் கேப் விடணும் அப்படின்னு நினச்சதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு கிரிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவ் அனாலிசிஸ் வேண்டி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த நேரத்தில் ரொம்ப உணர்ச்சி பெருக்கோடு இருக்கிறப்ப இன்னும் கூட கோபத்தோடு நம்முடைய வார்த்தைகள் விடும். மேபி ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணிட்டு சொல்யூஷனை நோக்கி ஒர்க் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் உணர்வுபூர்வமாகவும் அதை அணுகணும், அதே நேரத்தில் வேறு மாதிரி அதை பார்க்கணுங்கிற மனநிலைக்கு நம்ம வந்த பிறகு இதை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால ஒரு சின்ன கேப் கொடுத்து அதுக்கப்புறம் இதை ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம். பெண்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்று பெண்கள் உணர்கிறார்கள். they feel safe. இதுதான் இன்றைக்கு நம்ம நடத்துகிற இந்த விவாதத்தினுடைய அல்லது கலந்துரையாடலுடைய மையப்புள்ளி. முதல்ல நான் மேலே இருக்கவங்கள்ட்ட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நான் போகிறதுக்கு முன்னால் மேலே இருக்கவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிர்பயா இன்சிடெண்ட், டெல்லி இன்சிடெண்ட் உங்களிடம், உங்கள் வீடுகளில் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து வெளியே விடுவாங்க. ஆனால் இப்போ வந்து வெளியே விடணும்னாலே ஒரு பயம் வருது. பயம், கோபம் எடுத்த உடனே ஒரு கோபம், ஆதங்கம், இப்படி ஒரு நிலைமை நடந்துருச்சு அப்படின்னு அழுகை. இந்த மாதிரி அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லையா, நம்ம எப்படி போயிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம். கோபமும் அழுகையும் வேற. அந்த நிமிடத்தில் அந்த 2 நாள்ல நீங்கள் பேசிக்கொண்டதும் நீங்கள் உணர்ந்ததும்? ஐம் அ ஹாஸ்டலைட் சார். எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த விஷயத்த சொன்னார். ஒரு அப்பா பெண் குழந்தைகிட்ட இதை பற்றி பேசுறதுங்கிறது வந்து ஒரு ரேர் ஒகேஷன். ஹி கால் மீ அப் அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்னது, இந்த மாதிரி நடந்துருது, இனிமேல் நீ வந்து 6 மணிக்குள்ளே என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடணும், 6 மணிக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணிடணும். அண்ட் அப்பா வந்து இதுக்கும் போலீஸ் ஆஃபீஸர். இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு அவர் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கர்ஃப்யூ அது எதுவுமே இருந்தது கிடையாது. பட் ஃபோன் பண்ணி 6 மணிக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும். குட். வேற அந்த 2 நாளில் 3 நாளில் உங்கள் வீடுகளுக்குள் நீங்கள் பேசிக்கொண்டது, உங்கள் மனசில் ஓடினது, லேடிஸ் ஸ்கூலில் நடந்தது என்ன? அந்த டிவியில் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா யூஸ்வலாக என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ஸாக தான் இருப்பாங்க. நான் எங்கே வெளில போனாலும் நல்லா தைரியமாக என்னை வெளியில் விடுவாங்க. பட் அவங்க அந்த விஷயம் பார்த்து அவங்க என்கிட்ட சில விஷயம் பேசும்போது அவங்க சொல்கிறது என் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் லைக் பொண்ணு தைரியமாக தனியாக எப்படி வெளியில் போவா, எப்படி பாதுகாப்பாக இருப்பா, அவங்களுக்குள்ளாரே எனக்கு கான்ஃபிடென்ஸ் குறையல. அஃப்கோர்ஸ் அவங்களுக்குள்ளாரே ஒரு என் மேலே இருக்க தைரியம் குறைஞ்சிருக்குல்ல. அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, பிள்ளைக்கு என்ன ஆகுங்கிற அச்சம் வந்துருச்சு. வேற அம்மா உடனே, நீங்கள் எதுக்கு ஜாப்ல இருக்க, சென்னையில் அவ்வளோ தூரம் தள்ளி இருக்க, பயமா இருக்கு, நீ வீட்டுக்கு வந்துடு, வீட்டோட சேஃப்டியா நம்ம கூட இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பயம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ கொடூரமாக கூட பெண்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்களா, அதை கேட்டோடனே சார் எனக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அந்த பொண்ணு அந்த வழியில் எப்படி துடிச்சிருக்கும் அப்படின்றது கேட்டோடனே அன்னைக்கு ஃபுல்லாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதே திங்கிங்காகவே இருந்தது. ஓகே, அதே சிந்தனையாக இருந்துச்சு. வேற அவங்க சொன்னது மாதிரி தான் சார். எங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஆதங்கம், வெறுப்பு, ஆண்களை பார்த்தாலே எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்பு, ஆதங்கம், ஏதாச்சும் பண்ணணும், அவங்கள அப்பயே தண்டிக்கணும், ஏன் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற எங்களுக்குள்ள ஏற்பட்ட வெறுப்பு. நான் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். எங்களுக்குள்ள பேசிக்கிட்டது எல்லாருடைய கண்களை பார்த்தாலே அப்படியே விட்டாங்கன்னா நாங்கள் போய் அடிச்சிருவோம் அப்படின்னு எங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஆதங்கம், வெறுப்பு தான் சார் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. எங்கெங்கேயோ இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததா கேள்விப்பட்டோம். ஆனால் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு பஸ்ஸில் நடந்தது ரொம்ப அட்ரூயம் சார். தாங்க முடியல, அப்படியே அழுதுட்டேன் அந்த பொண்ணோட நிலைமையை பார்க்குமோ.
அந்த இன்சிடென்ட்டை கேள்வி பண்ணிருக்கு ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது, அடுத்து நம்மளா இருக்க போறோமோ, எப்படி நம்ம நம்பி வெளியில போறது, அடுத்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயம் தான் பெருசா வந்தது. ஆக்சுவலாக என் சொந்த ஊர் வந்து ஈரோடு. ஸோ நான் இங்கே காலேஜ் இங்கே சென்னையில் நான் படிக்கிறேன். ஸோ தனியாக நான் வந்துட்டு போகிறது எல்லாமே தனியாக தான். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னது என்னென்னா, நான் வேணால் எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நான் இங்கிருந்து வேணால் விட்டுட்டு வேணால் வந்துடுறேன், உன் கூட வேணால் வந்து இருந்துக்கிறேன், உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சொல்லி இருந்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகே. 2 things சார். டிவியில் போட்ட உடனே பரவாயில்ல, நம்ம அப்பா இவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லதுக்கு தான். அப்போ தான் ஐ ரியலைஸ் த வேல்யூஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ். செகண்ட் திங் வாஸ், இந்த அப்பா அம்மா பேசிக்கிட்டது வந்து இட் வாஸ் லைக் திஸ், த ரிலேட்டிவ்ஸ் பேசிக்கிட்டது வந்து, இந்த காலத்தில் பொட்டை பிள்ளைங்களை வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, உடனே வந்து யாராவது பையன் பிடிச்சி கையில் கொடுத்துடணும். த திங் இஸ் the age of the marriage is becoming lesser and lesser. வீட்டில் நம்ம வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கணும், நம்ம வளர்க்கணும் பசங்களை, இன்னும் 4 வருஷம் படிக்கணும்னு சொல்கிறது பொண்ணு, இன்னும் 2 வருஷம் படிக்கணும், ஐயோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது நிலைமை ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே இது பண்ணிடணும். they want to be on the safer side. ஓகே, அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆண்கள் மீது உங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்தது? சார் ஆண்கள் இவ்வளோ கொடூரமாக கூட இருப்பாங்களான்னு அதை பார்க்குறப்ப தான் தோணுச்சு சார். ஏன்னா சில சாஃப்ட் கேரக்டர்ஸும் இருக்காங்க, பட் இவ்வளோ வல்கராக இருப்பாங்களா, இவ்வளோ அர்கண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்களான்னு அப்படி ஒரு ஜென்ஸ் இருக்காங்களான்னு தோணுச்சு. கூட இருக்க பசங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்க மேலே இருந்த நம்பிக்கை கூட குறைஞ்சிச்சு சார். இவங்க வந்து நம்ம சரியான பார்வையில தான் பார்க்குறாங்களா, இல்லை இவனுக்கும் இந்த மாதிரி பின்னாடி எண்ணங்கள் வருமா அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு நம்மளுக்குள்ளே. இவ்வளோ நாள் இவன் என் கூட ஃப்ரெண்டாக தான் இருந்தான், ஆனால் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது என்னை வந்து அவன் சாதாரணமாக பார்த்தா கூட இவன் நம்மளை சரியாக தான் பார்க்குறானா அப்படின்ற சந்தேகம் ஏற்படுது. நம்ம கூட இருக்க சக பசங்களோட நம்பிக்கை குறைஞ்சிருது. வேறு எனக்கு இருந்த பழைய பசங்க ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து வேற யார்கிட்ட பேசணுன்னாலும் இவங்க கிட்டலாம் போய் எதுக்கு பேசிக்கிட்டு, இவங்களால என்ன கஷ்டம் நமக்கு வருமோ அப்படின்னு தான் தோண ஆரம்பிச்சிச்சு. ஓகே. இன்சிடென்ட்டோட டீட்டெயில்ஸை படிக்க அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு உயிருள்ள பிராணியாக பார்க்காம ஒரு ஆப்ஜெக்டாக அவங்க பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி நம்ம நினைக்கும் போது ஒரு ரிப்பல்ஷன், ஒரு ரிவல்சிவ் ஆட்டிடியூட், ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் தான் வருது ஃபர்ஸ்ட்டு. ஆனால் அதுக்காக நான் எல்லாரையும் அப்படி சொல்லலை, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் மை மேல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீ வந்துட்டியா, சேஃபாக இருக்கியா, இனிமேல் தனியாக எங்கேயோ அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காவது போகாது. பிகாஸ் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுன்னா காப்பி கேட் இன்சிடென்ட்ஸ் தான் நிறையா நடக்கும். பயந்து வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்த 2 வாரத்தில் வந்துட்டு நிறைய காப்பி கேட் குட்டி இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருந்தது. அந்த ஆட்டிடியூட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இஸ் வாமிட்டிங் சென்சேஷன், செகண்ட் ஓகே இவ்வளோ பேர் அந்த மாதிரி இருக்கவங்க இடத்துலையும் there are some people who are caring. 2 பாயிண்ட்ஸுமே இருக்கு. ஓகே. அவங்க சொன்ன மாதிரி அதான் எனக்கு அது கேள்விப்பட்டோன்னே ஃபர்ஸ்ட் ஃபீலிங் எனக்கு வந்தது. ஐ ஜஸ்ட் ஃபெல் லைக் கட்டிங் ஆஃப் ஹிஸ் மாஸ்குலினிட்டி. ஐ ஜஸ்ட் ஃபெல் தட். சீரியஸ்லி ஐ ஃபெல் தட். that will be the result I feel. ஓகே. மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், நியூஸில் வந்த தகவல்கள், நிர்பயா, வினோதினி எல்லாத்தையும் விட்டுறலாம். ஓகே, எல்லாத்தையும் மைண்ட்லேருந்து கொஞ்சம் நேரம் எடுத்துருங்க. யதார்த்தமாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் இஷ்யூஸை சந்திச்சுட்டு இருக்கவங்க சரிதானே? நீங்கள் தினந்தோறும் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. அதனுடைய மேலெழுந்த நிலையில் ஒன்று மோசமாக நடக்கிறப்ப உங்களுக்கு கோபம் வருது. நீங்கள் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஒதுக்கிட்டு நம்ம ஊரில் எந்தெந்த இடமெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் ஃபேஸ் பண்ணது இட்ஸ் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி சார். ஆவடி கிட்ட அண்ணனூர்னு ஒரு பிளேஸில் ஐ ஹவ் ஃபேஸ்ட். நான் டெல்லியில் 1 year இருந்திருக்கேன் சார். அதனால டெல்லியில் கால்காஜி பிளேஸ். கால்காஜி. அந்த ஃபர்ஸ்ட் ரேப் நடந்து நெக்ஸ்ட் வீக்கில் there was a 45-year-old woman who was raped. I used to live there, so yeah. ஓகே. வேறு எந்த இடம் பாதுகாப்பாக இல்லையே? திருவல்லிக்கேணியிலேருந்து திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் சார். என்னோட ஃப்ரெண்டு வந்து ட்ரிபிள்கேணி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது திருவான்மியூர் ஸ்டேஷன் இறங்கிட்டாங்க. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு இவங்க சிங்கிள், அவங்க திருவான்மியூர் வந்துட்டு தென் பிடிசி வந்து மாறி போகணும். அங்கே வந்துட்டு இருக்கும்போது 2 பசங்க அவங்க பின்னாடி கத்தியை வச்சுட்டு நீ வந்து சத்தம் போடாத, நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு விட்டுருவோம், நீ யார்ட்டி சொல்லாத, நாங்கள் சேஃப்டியாக இருப்போம் அப்படின்னு சொன்னோம். அந்த பொண்ணுக்கு வந்து தன்னுடைய உயிரை விட நம்மளுடைய கற்பு தான் பெண்களுக்கு பெருசு அப்படின்னு என்றதுனால சொன்னேன், எப்படினாலும் நம்ம வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினச்சனால பாதி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் போனோன்னே எப்படினாலும் நம்ம கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்மளை காப்பாற்றிக்கிறணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சவுண்டு போட்டதுனால அந்த பசங்க 2 பேர் லைட்டை மட்டும் அவங்களுக்கு கையில் வந்து கீறிடுச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்டு, நான் வந்து அப்போ இல்லைங்க சார். அவங்க வந்து அப்புறம் அந்த அவங்க சவுண்ட் போட்டோன்னே அங்கே இருக்க அந்த பில்டிங் ஒர்க் நடக்கும்போது அங்கே கொஞ்சம் பேர் ஓடி வந்தேன்னு. ஆமாங்க சார். அவங்க 2 பசங்க போயிட்டாங்க. அந்த பொண்ணு 1 வீக்காக எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரே அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. கடைசியில் இப்போ அந்த பொண்ணு வந்து சென்னையில் கிடையாது,
அவங்களுடைய ஜாப் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் திருவல்லிக்கேணிக்கு டு திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் சேஃப்டியே கிடையாது, யாருமே போக முடியாது சார். அவங்க உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்த சம்பவம் இது. இந்த சம்பவம் சார், அதை பார்த்துட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் நான் இப்போ அந்த ஸ்டேஷனில் நாங்கள் ட்ரெயினே போக மாட்டோம் சார், பஸ்ஸு தான் சார். எந்த ஊர் நீங்க? நான் வந்து மதுரை. மதுரை. ஓகே. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் சார். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட். என்ன 6 o'clock ஆஃப்டர் 6 o'clockலாம் வந்து நம்மளால நிற்கவே முடியாதுங்க. என்ன? நல்லா ஓட்டுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய ரொம்ப ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அப்புறம் நார்த்லாம் வந்து 3 days மேலே வந்து ட்ராவல் பண்ணுவாங்கல்ல சார், அந்த ட்ரெயினில் ட்ரூவாகவே நான் சொல்கிறேன் அவங்க ரொம்ப நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ்லாம் வந்து அலோன்லாம் ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் வந்து நார்த் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் சொல்லுவாங்க 3 days ட்ராவல் பண்ணுறப்ப இன்கேஸ் அவங்களோட சீட் ஆப்போசிட் சீட் வந்து ஒரு பாய் உட்காந்துட்டானா அவ்வளோதான், 3 days இல்லை. ஸோ அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கா. திருச்சியில் பெரியார் நகரில் இறங்கினோடனே மாம்பழ சாலைக்கு முந்தினது பெரியார் நகர் இறங்கி நான் அம்மா வீட்டுக்கு வாரம் நைட்டில் சாட்டர்டே நைட் போவேன். அப்போ போலீஸ் எந்த நேரமும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, 2 வீலரில். அப்படியுமே ஒரு தடவை அங்கே கோயில் இருக்குது, கோயில் வழியாக நான் நடந்து போயிட்டே இருக்கப்போ அந்த பக்கம் இது ட்ரெயின் ட்ராக் இருக்குது, ட்ரெயின் ட்ராக்லேருந்து எப்பயாவது ஒரு தடவை ஆள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் சேஃபாக பார்த்துக்கிட்டே கழுத்தில் இந்த சாரி எப்படி போத்திக்கிட்டே தான் போவேன். ஓகே, இந்த பண்ண கொடுங்க. ஆக்சுவலாக நான் சென்னை கிடையாது, நான் ராமேஸ்வரம். நான் யூஜி படித்தது வந்து தூத்துக்குடியில் படித்தேன். எங்கள் காலேஜில் வந்து ஹாஸ்டலுக்கு எக்ஸாம் டைமில் ஹாஸ்டல் கிடையாது. அப்போது என்னோடய ட்ராவல் ஃபுல்லாக ராமேஸ்வரம் டு டூட்டுக்குரியன் நைட் 3 o'clock ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு பஸ்ஸில் சேஃபே கிடையாது. ஆக்சுவலாக நான் வீட்டிலேருந்து ஒத்தால தான் போவேன், எக்ஸாமுக்கு போவேன். எனக்கு பஸ்ஸு பின்னாடி சீட்டில் உட்காந்து கை விடுறது, அப்படி நான் பின்னாடி திரும்பி பார்த்து முறைச்சிட்டு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்ஃபார்ம் பண்ணால் கூட எங்களுக்கு சேஃப் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேஃபே கிடையாது பஸ்ஸில். பெரும்பாலான இரவு நேர பேருந்துகளில் பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க. பக்கத்தில் நேற்றுக்கு நான் ஷாப்பிங் போயிட்டு திருப்பி வரும்போது வேளாச்சேரி மெயின் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது அதுக்கு பக்கத்தில் டாஸ்மார்க் கடை இருக்குது. அப்போ ஒரு ஆள் வந்து குடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொஞ்சம் மோசமான வார்த்தைகள் அது மாதிரியே பேசினாங்க. எந்த இடம் பயமுறுத்துகிறது? கோயம்புத்தூரில் சுங்கம்ங்கிற ஒரு ஏரியா. சுங்கம் அங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது சார். நம்ம அங்கே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகையில் வந்து பின்னாடி வந்துட்டு என் கூட வர்றியா அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்க சார். ஓகே சார், பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் சார். பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் என்ன பிரச்சனைமா? அங்கே வந்து நின்றுட்டு இருக்கும் போது வந்து ஃபோனில் சிக்னல் இல்லை அப்படின்ட்டு வந்து ஃபோனை இப்படி பார்த்துட்டே வந்து பின்னாடி வந்து இடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறன்ற இதில் வந்து அப்படியே வந்து இப்படி அப்படின்னு பேசிகிட்டே வந்து நேரடியாக என் அப்பா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும் போது கூட வந்து இடிச்சிருக்காங்க சார். அவங்க வந்து அது வாண்டடாக பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு புரியுது. பட் ஆனால் அது பப்ளிக்கில் பார்க்கும்போது அது வந்து ஆக்சிடென்டலாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த இடம் ரொம்ப அன்சேஃப். ஒரு பொண்ணு அப்பா கூட நிற்கும் போதே இந்த நிலமையில இருக்குன்னா இன்னும் அவள் தனியாக நிற்கும் போது எந்தெந்தெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவா? பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட். பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் சார். நான் பாண்டிச்சேரியிலேருந்து பஸ் பிடிச்சி கடலூர் போனோம் ஊருக்கு போகிறப்ப. அதையும் தாண்டி எங்கள் ஊர் அந்த ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிச்சேரி பஸ்ஸில் அங்கேருந்து போகிற இது விழுப்புரம் சைடோ கடலூர் சைடோ பஸ்ஸில் ஏறவே முடியாது சார். எல்லாமே ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரொம்பவே பயமாக இருக்கும். ஸோ அதனாலே நான் அந்த ரூட்டை ரொம்ப ஷார்ட் ரூட் எனக்கு, அதனாலே நான் ரூட்டை இதுவரை எடுத்ததே கிடையாது. காலையில் மட்டும்தான் அதில் ட்ராவலே பண்ண முடியும், நைட்லாம் சுத்தமாக பண்ணவே முடியாது சார். இருதரப்பிலும் பெண்களே இருந்து பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளுக்கு என்ன தீர்வு என்பது குறித்து விளக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்டே டியூன் வித் ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். பேசலாம். இந்த பக்கம் வரேன், இவங்கள்ட்ட கொடுங்க மைக்க. எந்த இடம் பயமா இருக்கு? நம்ம சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி அந்த ஆஃப்டர் மெயின் ரோட் வந்து வர எனி ஸ்ட்ரீட்ஸ், அதாவது நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் நம்ம ட்ராவல் பண்ணி இவ்வளோ நைட் வேணால் வரலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அன்சேஃப். சுத்தமாக கூட்டம் இருக்காது. நம்ம கத்தினா கூட கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. ஆஃப்டர் 6:30 அங்கே ஸ்ட்ரீட் லைட்ஸும் ப்ராப்பராக இல்லை, சுத்தமாக சேஃப்டி இல்லை. நான் டெய்லி 9:30 அங்கே வாக் பண்ணுறேன். பட் எவ்ரி மினிட் எனக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்துருக்கு. ஐநோ ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். ஆனால் அதை கிராஸ் பண்ணுற ஒரு நிமிஷம் என் நிழலை பார்த்தே எனக்கு பயமாக இருக்குது ஆக்சுவலி. டக்குன்னு ஏதாவது வந்துருத்தா, ஒரு நாய் சட்டுன்னு கிராஸ் பண்ணால் கூட ஏதாவது வந்துருத்தா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ஏர்லி மார்னிங் டியூஷன்ஸ் போகிறாங்க.
இப்போ அட்லீஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியறது இதெல்லாம் பிரச்சனை, இப்படிலாம் அதை வந்து இது பண்ணணும், ஃபெமினிசம்னா என்ன, இதெல்லாம் என்னன்னு தெரியறது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெருசாக அவேர்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ ஏர்லி மார்னிங் டியூஷன்ஸ், இந்த 5 to 6:30 பேச்சஸ், இல்லை லேட் நைட் 6:30 to 8:45 பேச்சஸ். மார்னிங் நான் வந்து டியூஷன் போகும்போது அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஏரியா சொல்லக்கூட முடியல எனக்கு. ஆக்சுவலி ஒரு பர்சன் வாஸ் லைக், நான் வந்து என்னோட ஷால் மாட்டின்றது அதோட சைக்கிளில் நின்று நான் ஷாலை வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் இருக்கிற ஏரியா, அவ்வளோ பேர் வாழற ஏரியா, ரெசிடென்ஷியல் ஏரியா. அ பர்சன் வாஸ் லைக் சைக்கிளில் வந்துட்டு ஹி இஸ் ஷோயிங் அஸ் ப்ரைவேட் பார்ட். ரொம்ப ஷாக் ஆகிடுது எனக்கு அதை பார்த்துட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு இது என்னன்னு புரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் 15+ தென். எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஐ ஜஸ்ட் ரஷ் டு டியூஷன். எனக்கு டெஸ்ட் இருந்தது அன்றைக்கி. நான் கடகடன்னு எழுதிட்டு எனக்கு ரொம்ப பிளாங்காக இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டு இது சொல்லலாமா வேண்டாமா, உங்கள் சொன்னால் திருப்பி நான் இட் ஸ்டாப்பிங் மை கெரியர். நான் வந்து இல்லை சென்டம் வாங்கணும்னு இருக்கேன் அந்த ஒரு இதில். இது ஒரு விஷயத்தினால இவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்கங்கிறதுனால நான் சொல்லலை. பட் எங்கள் பாட்டிக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கே, ஏதோ நீ சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண தெரியல அந்த ஏஜில். அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது கூட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அன்னிலேருந்து நான் அந்த ஸ்ட்ரீட்ஸ் நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ சுற்றி எவ்வளோ லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சுற்றி லாங்கஸ்ட் ரூட்டு தான் எடுத்துகிட்டு வருவேன். உங்கள் பதட்டத்துலேயும் நீங்கள் சொல்கிற விதத்துலேயுமே உங்களுக்கு அது எவ்வளோ நர்வஸாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் இந்த ஒட்டுமொத்த நிறையா பேர் பயப்படுற, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 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 பிஞ்சு தான் அதில். ஏன்னா இதே பதட்டத்தோடு பல தெருக்கள் அவாய்ட் பண்ணுற பெண்கள் நிறைய உண்டு. நிறைய ஏரியாஸை கிராஸ் பண்ணி. எஸ் தீபா, எந்த இடம் பயமுறுத்துகிறது? ஆஃப்டர் 9 எலக்ட்ரிக் ட்ரெயினில் நைட்டு. ஏன்னா அப்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, இது காமன் தான், 9 மணிக்கு 10 மணிக்கு மேலே காமன் தான் அப்படின்னு சொல்லி ஜென்ட்ஸ் சில பேர் ஏறுவாங்க. அப்போ ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க பெண்கள். அந்த பக்கம் சில இதில் 1-2 பெண்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் வருது. ஒன்று. இரண்டாவது, குறிப்பிட்ட ஒரு இடம் சொல்லணும்னா, நானே ஃபேஸ் பண்ண இடம், வாணிமஹால் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்கல்ல, ஃப்ரம் வாணிமஹால்லேருந்து திருமலைப்பள்ளி ரோடு எண்டு வரைக்கும், வள்ளுவர் கோட்டம் வரைக்கும் 3 தடவை எனக்கு அந்த வழியாக வர வேண்டி இருந்தது. வேறு வழியே இல்லாமல் நான் எப்பவும் பசுலா ரோடு சுற்றி வருவேன். 3 தடவை எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஏரியாவில். நான் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன் அந்த ஏரியாவை பற்றி. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு ஏரியாவில், முக்கியமான ஏரியா. ரெசிடென்ட் எங்கே ஆள் யாரும் வரமாட்டாங்க. அதனால் யார் இப்போ நீங்கள் ஒரு 9 மணிக்கு அந்த பக்கம் போயாச்சுனாலே உங்களுக்கே தெரியும் ஏன் அந்த ஏரியா அப்படி இருக்குது அப்படின்னு. எந்த இடம் பயமாக இருக்கு? சார் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட சார், அந்த பார்க்கிங் ஏரியாவில் சார். ஒரு 2-3 நாளாக அந்த ஸ்டேஷன் வழியாக வர வேண்டியதாக இருக்குது சார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். என்னோட கூட வரும்போதே வந்து ஒரு 5 பேராக வரும்போதே கார்னரில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து முதுகில் வந்து தட்டிட்டு போனாங்க சார். தட்டிட்டு ஓடி போயிட்டாங்க ஒருத்தர். ஸோ நாங்கள் வந்து அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணி அது ரொம்ப பதறி போய் அழ ஆரம்பிச்சிருச்சு சார். அங்கே வந்து அழுதா கூட குரல் கொடுத்தா யாருமே ஆள் இல்லை சார். மத்தியான டைமில் தான் சார். நைட் டைம் கூட அட்லீஸ்ட் யாராவது ட்ராவல் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இருக்கு. அந்த பார்க்கிங் ஏரியாலாம் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும் சார். மத்தியான டைமில் யாருமே இருக்க மாட்டேன்றாங்க. பொதுவாகவே எதெல்லாம் சேஃப் இல்லாததாக இருக்குது பெண்களுக்கு? 9 மணிக்கு மேலான ட்ரெயின், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, ஃப்ளைஓவர் பிரிட்ஜ், அந்த மாதிரி அது பக்கத்துலலாம் நடந்தே போக முடியாது. ஈசிஆரில் வந்து நிறையா ரெஸ்டாரண்ட், பப்பு, நிறையா டாஸ்மார்க் இருக்கிறதுனால பெண்கள் வந்து ஒரு 9 மணி இல்லை 8:30 மணிக்கு மேலேயே கூட வெளியே போக முடியாது சார். கஸ்தூரிபாய் நகர் ஸ்டேஷன் சார். இப்போ நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் எந்தெந்த இடங்கள் எல்லாம் பாதுகாப்பற்றிருப்பதாக நினைக்கிறீங்க? நான் ஒரு பதில் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், யாரும் இது வரைக்கும் சொல்லல. சென்னையில ரொம்ப பயமுறுத்துற இடம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட், தெரியுமா? நைட் டைம் சப்வேல ரோட் கிராஸ் பண்ணதுக்கு பதிலாக சப்வேல போறோம்ல, அப்ப வந்து லைட்ஸ் இருக்க மாட்டேங்குது சப்வேல. ஓகே, லெட் மீ கம் டு எக்ஸ்பர்ட்ஸ். எந்தெந்த பகுதிகள் எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பகுதிகளாக நீங்கள் கவனித்தவரை இருக்கிறது? நான் குட்டிரேவதிலேருந்து கூட ஆரம்பிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, போலீஸ் ஸ்டேஷன். வேற எது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதா? இல்லை, நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறது இப்போ மாடர்ன் கான்செப்டில் பார்க்கணும்னா ஃபேஸ்புக் இஸ் வெரி அன்சேஃப். ஃபேஸ்புக் இஸ் அன்சேஃப். அப்புறம் அவரவர் வீடே அன்சேஃப்னு நினைக்கிறேன். அவரவர் வீடே அன்சேஃப். அண்ட் ஆண்களினுடைய மனம் பொதுவாக அன்சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கீங்க. அடுத்தது ஓவியா, எந்தெந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் அன்சேஃபாக இருக்கதா நினைக்கிறீங்க? இப்போ கான்செப்டாக பேசினா ரேவதி நிறைய சொன்னாங்க. நம்ம பொதுவாக பொது வெளியில் எது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது? அதான் என் கேள்வியும் கூட. ஆமாம், பொது வெளியில் எது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குங்கிறப்ப எந்தெந்த இடங்களில் வந்து எந்த ஒரு பெரிய வேலையும் இல்லாத இளைஞர்கள் கூடுகின்றதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த இடங்கள், எந்த இடங்களில் பெண்களுடைய நடமாட்டம் குறைவாக இருக்கிறதோ அந்த இடங்கள், இவை வந்து இவற்றை வந்து நான் எனக்கு வந்து லிஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் கரெக்ட். இந்த எங்கனாலும் பொருந்தும், இது எங்கனாலும் பொருந்தும். இந்த மாதிரியான இடங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றன. டாக்டர்,
பொது வெளியில் எங்கெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதா நினைக்கிறீங்க? 10 மணிக்கு மேலே காஷியஸாக இருக்கணும். 11 மணிக்கு மேலே அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது நல்லது. அது மெரினா பீச்னாலும் சரிதான், அது காந்தி மண்டபம்னாலும் சரிதான், எந்த இடம்னாலும் ஒரு மால்னாலும் சரிதான். அது மாதிரி இப்போ நம்ம ஷாப்பிங் போகும்போது அந்த இடம் டெசர்ட்டடாக இருக்கா, நிறையா பெண்கள் இருக்காங்களா, இல்லை ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்களா, இல்லை ஒரே ஒரு ஆண் இருக்காரா அப்படிங்கிறத நல்லா பார்த்துட்டு அலர்ட்டாக இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே என்டர் பண்ணணும். ஓகே, கவின்மலர், எந்தெந்த இடங்கள் பொது வெளியில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லை? முக்கியமாக பணியிடங்கள் நினைக்கிறேன். அது வந்து அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கட்டட வேலைக்கு போகிற ஒரு சித்தாளாக இருந்தாலும் சரி, அந்த இடம் பணியிடங்களில் வந்து நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை. ஓகே, ஒர்க்கிங் பிளேசஸ் அது என்ன கேட்டகரினாலும் சரி. ஆமாம், என்ன கேட்டகரியாக இருந்தாலும் வேறு பப்ளிக் டாய்லெட்ஸ் விமனுக்கெல்லாம் அங்கெல்லாம் போகவே முடியல. அந்த மாதிரி பார்க்கிலெல்லாம் பட்ட பகலையும் என்னென்னலாமோ நடக்குது. அது பர்டிகுலராக இந்த ஸ்லம்ஸ் எவிக்டட் ஏரியா, இப்போ கண்ணகி நகர், செம்மஞ்சேரி இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கற்பழிப்பு, கொலை, நைட்டு வந்து வீடை தட்டுறது இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. அவங்க அதாவது கவர்மெண்ட்டு நகரத்தை வந்து அழகுமயமாக்கணும்னு மக்களை தூக்கி எங்கேயோ கொண்டு போடுறாங்க. ஆனால் அங்கே வந்து பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால பொதுவாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம பேசுகிறோம். அதுலேயும் தனித்து வாழக்கூடிய பெண்களுக்கு அறவே பாதுகாப்பு கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கலாம். இவ்வளவு பாதுகாப்பற்ற இடங்கள் இருக்கா, இவ்வளவு பாதுகாப்பு இல்லாமல் தான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்களோ அப்படின்னு கூட சில பேருக்கு தோணலாம். பட் த ரியாலிட்டி இஸ் திஸ். இதுதான் ஒரு சப்வே, ஒரு 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 ஒர்க் பிளேஸ், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அல்லது மனித நடமாட்டம் குறைவாக இருக்கிற தெருக்கள், ரோட்டுக்கு அடுத்த 2வது தெரு சந்தேகத்தையும் பயமுறுத்துகிறது. அப்போ ஒரு பெண் பதட்டத்தோடு தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாள். அது ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும். இன்னும் தொடர்ந்து பேசலாம். பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த தேசத்தில் எப்படி இருக்கிறது? ஸ்டே டியூன் வித் அஸ். ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், co-presented by Butterfly Power Hub. Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், co-presented by Butterfly Power Hub. இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? பலதரப்பட்ட பல்வேறு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய விஷயங்களை முன் வச்சு பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த இடம்லாம் பாதுகாப்பற்று இருக்குது, என்னென்ன சூழ்நிலைகள் பாதுகாப்பற்று இருக்குது அப்படின்னு. நான் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். பெண்களுக்கு எதிரான அது நிர்பயா இன்சிடென்ட் மட்டும் இல்லை, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இன்சிடென்ட்ஸ், அதுக்கு முன்னால் நடந்த இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து அது எந்த மாதிரியான வன்முறையாக இருந்தாலும் சரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன் இது நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒய் இட் இஸ் ஹேப்பனிங்? சார் மெயினாக நெட்டுனால நிறைய இந்த மாதிரியா பையங்களுக்கு வந்து நெட்டு பார்த்து மோசமான ஃபிலிம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட கேரக்டரே மாறுது. சின்ன பையங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அது மாதிரி பார்க்காங்க. அவங்க கொஞ்சம் வயலண்டாவும் பர்வர்ட்டாவும் மாறுறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த மாதிரி நெட் கண்டென்ட்லாம் பார்த்து நிறைய பேர் கேரக்டர் இன்டர்நெட் எக்ஸ்போஷர். தென் தண்டனைகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அவங்களுக்கு பெரிய அளவுல தண்டனை எதுவும் கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த பொண்ணு நொந்து செத்தே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த ஆளுக்கு வந்து தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா மீதி பேர் பயப்படுவாங்க அடுத்த வாட்டி அதை செய்யறது. சோ பாயிண்ட் நம்பர் 1, இன்டர்நெட் மூலமாக தவறான தகவல்கள் கிடைக்கிறது, ஊடகம் ஒரு காரணமாக இருக்கிறது. தண்டனைகள் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால ஆண்கள் கொஞ்சம் ஈஸியா ரொம்ப கவலைப்படாம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவு பயம் இல்லாம இருக்கு. வேற என்ன சார்? அவங்க நினைக்கிறதுல தான் சார் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஐ டோன்ட் திங்க் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. ஓகே, லிமிட்டடாக ட்ரெஸ் போடணும், அது ஒரு விஷயம் இருக்குதா. பட் சின்ன வயசு 3 வயசு பொண்ணுங்களாம் ரேப் பண்ணுறாங்களே, அது அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, அது என்ன பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, ரேப் பண்ணுறதுக்கு அவளை. ஆப்வியஸ்லி லைக் பாய்ஸோட மைண்ட் செட்டில் தான் இது ஃபுல்லாக டிபெண்டாக இருக்குன்னு நான் சொல்வேன். கைஸ் கொஞ்சம் கரெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அது கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ் சார். நம்ம கல்ச்சரில் ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு எதிராக நடக்குதுன்னா அந்த பொண்ணு அந்த டைமில் அங்கே போனா, அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா ஷி டிசர்வ்ஸ் இட்டுங்கிற மாதிரி அதை கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்துட்டு என்னமோ அந்த தட் பாய் வந்துட்டு அவளை ரேப் பண்ணது ஃபார் ஹர் ஓன் குட்டுங்கிற மாதிரி ஒரு கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ த பாய் கேன் கெட் அவே வித் இட். அந்த கேர்ளுக்கு வந்துட்டு ஒன்று ஷில் பி அவள் எங்கே போனானே தெரியாது, இல்லை அவங்க ஃபேமிலி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பட் இட்ஸ் லைக் வெரி against the feminine perspective. அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தனால தான் அவளுக்கு ஆச்சுன்னு சொல்லுவாங்களே ஒழிய அந்த பாயோட தாட் ப்ராசஸ்னால அது ஆச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. கல்ச்சரலி they can get away with it. கல்ச்சரலி அவங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸும் குறையாது. I understand. சார் அவங்களோட ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா சாவனிசம் தான் சார்.
வந்து அவங்களால என்ன பண்ணிட முடியும் மிஞ்சி மிஞ்சி போனா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் அவங்க மேல் எல்லாமே சானிசம் இன்னமும் அதிகமாக தான் இருக்கு. அதிகமாக தான் இருக்கு சார். ஓகே ஓகே, இவங்க கிட்ட கொடுங்க. ஓவராலாக பெண்களுக்கு எதிரான வன்முறை இந்தியாவில் அதிகரிச்சதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மென் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க சார் இந்த சோஷியல் என்விரான்மெண்ட்டில். அவங்களோட ஜாப்ஸ் செக்யூராக இல்லை. இப்போ மரபு சார்ந்த தொழில்களும் போச்சு, விவசாயம் போச்சு. ஏன்னா அவங்கவுங்க தனித்தனியாக நின்று அவங்கவுங்க ஏரியாவிலேருந்து கத்திட்டு இருக்காங்க. அவங்கள ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய தலைவர்கள்லாம் மரபு சார்ந்த இந்த ஜாதி மதம் இதுங்க பின்னாடி ஷெல்லுக்குள்ளே ஒளிகிற மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு அதை தூக்கிட்டு தெரியுறாங்க. அவங்கள சேர்த்து கோஆர்டினேட் பண்ணி எது சரி பண்ணணும்னு தெரியலை. ஸோ எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் தனித்தனியாக நின்றுட்டு இருக்குது. அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சொசைட்டியில் ஒரு தாட் என்னன்னாக்கா, எனக்கு வந்து இஃப் ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்னாக்கா நான் யாரையாவது எனக்கு கீழே இருக்கவங்கள அடிக்கணும்னு நினப்பேன். ஸோ எனக்கு கீழே ஆப்வியஸ்லி மென்னோட வேர்ல்டு வந்து இன்செக்யூராக இருக்குது. எனக்கு மென்னுக்கு கீழே விமன் இருக்கான், விமன் அடிக்கிறாங்க சார். ஸோ சொசைட்டியில் வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தாலுமே எப்பெல்லாம் அது இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்போ வந்து பெண் பொண்ணுங்க பாதிக்கப்படுறாங்க. வந்து பாதிக்கப்படுறாங்க. அதை தான் நான் ஒரு feel ஒரு புதிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ், நிர்பயா கேஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம பேப்பரில் படிக்கிற கேஸாக, அந்த பர்டிகுலர் குற்றவாளி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தடவை செஞ்சுருந்துருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் அது எல்லாமே வெளியில் வரல. ஏன் வெளியில் வரலன்னா, நம்ம சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுக்காததுக்கு காரணம் நம்ம மேலே தப்பாக நினச்சிடுவாங்க, பக்கத்து வீட்டில் தப்பாக நினச்சிடுவாங்க, வீட்டில் சொன்னால் நம்மளை வெளியில் விட மாட்டாங்க அப்படின்னு பெண்களுக்கு இருக்கிற ஒரு பயம். வீட்டில் தெரிஞ்சாலுமே அடுத்து நம்ம வேற எங்கே ஷிஃப்ட் பண்ணி போகணுமே இதனால் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி தப்பாக பார்ப்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஆக பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காததுனால இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு தைரியம் வருது. அதை பெரிய அளவில் பண்ணும்போது தான் வெளியில் வெட்ட வெளிச்சமாக அந்த விஷயம் வெளியில் வருது. ஓகே, ஆரம்பத்திலேயே அதை தடுத்திருந்தா, முதல்ல ஒரு சின்ன தப்பு கிடையாது இது பொறுத்த வரைக்கும். ஒரு முதல் தப்பு பண்ணும்போதே நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா, அதுக்கு எதிராக நம்ம கொஞ்சம் தைரியமாக முன்னெடுத்து போயிருந்தா சில தவறுகள் பெருசாக நடக்கிறதுலேருந்து தப்பிச்சிருந்துருக்கலாம். ஓகே. பெண்கள் சமூகத்திற்கு பயந்து இதை வெளியில சொல்லாம இருக்கிறதும் கூட அவங்களுக்கு எதிரான வயலன்ஸ் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் பார்க்குறீங்க. இன்னொன்று நான் பஸ்ஸில் அதிகமாக பார்க்குறது என்னென்னா, ஈவ்டீஸ் பண்ணும்போது தனியாக ஒருத்தங்க பண்ணுறதுக்கும் குரூப்பாக தனியாக அந்த பையன் ஒழுங்காக தான் வருவான் போவான். ஆனால் குரூப்பாக சேர்ந்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பலம் வந்துடுது, அதிகமாக கிண்டல் பண்ணி ஒரு மாப் மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வருது. எஸ், ஏன் நவீன இந்தியாவில் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் கூடிருச்சுன்னு நினைக்கிறேன்? இந்த ஒரு நூற்றாண்டு காலமாக பெண்ணோட கல்வி வேலைவாய்ப்பு அதிகரித்திருக்கு. இது அதிகரிப்பதை ஒட்டி பேரலாக வந்து ஒரு பிரச்சாரம், பெண் படிச்சிட்டதுனால அவள் திமிரு பிடிச்சி பேசுகிறா, திமிரா இருக்கிறா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பெண் படித்து வேலைக்கு வந்ததுனால உன் வேலை போயிடுச்சு, உன்னுடைய வேலையில்லா திண்டாட்டத்துக்கு பெண் படித்து வேலைக்கு வந்தது தான் காரணம். இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பையனுக்குள்ளார போய்கிட்டே இருக்கு. அப்போ பொதுவாக பெண் சமூகம் மீதான ஒரு எதிர்ப்புணர்வும் இந்த ஆண்களுக்கு வந்து இப்போ உருவாக தொடங்கியிருக்கு. அதை தான் நீங்கள் வந்து டவுன் பஸ்ஸில் லேடிஸ் சீட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வரக்கூடிய கோபம். இப்போ இவங்க ஒன்றும் பஸ்ஸில் சீட்டுக்கு அலையிறவங்க கிடையாது, சீட்டே காலியாக இருந்தாலும் தொங்கிட்டு வருவாங்க. ஆனால் பெண்கள் சீட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வரக்கூடிய ஆத்திரம், நீ என்னோட இடத்தை எடுத்துக்கிறேங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. ஆமாம், அந்த ஆத்திரம் வந்து எதை காட்டுதுன்னா, அந்த பஸ் சீட்டுக்காக அவங்க ஆத்திரப்படல, இந்த டோட்டல் சமூகத்தில் பெண் தன்னோட இடத்த எடுத்துக்கொள்வதாக ஒரு உணர்வு அவர்களுக்கு வருது. அதுவும் பல்வேறு வெளிப்பாடுகளில் அது ஒரு காரணமாக. இன்னொரு பக்கம் இந்த வன்முறை ஆண் தரப்புல இருந்து உருவாகிறப்ப இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க? இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஒரு சாதியை சார்ந்த அல்லது ஒரு இனத்தை சார்ந்த மொழியை சார்ந்த ஒரு மனிதன் இன்னொரு இடத்தில் தாக்கப்படும் போது அந்த செய்தி அந்த சமூகத்துக்கு வருது. இப்போ எப்படி நிருபமா செய்தி வந்த மாதிரி அந்த செய்தி வருது. அப்போ அந்த சமூகத்தோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? வாங்கடா அந்த இடத்துக்கு போவோம், யார் அவன் பார்த்துருவோம், இதானே ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் கொடுக்குற நிலைமையில பெண் சமூகம் இருக்கா? ஆனால் உடனே பெண்ணுக்கு என்ன ஃபோன் கால் வருது? அப்பா ஃபோன் பண்ணி 6 மணிக்கு மேலே நீ வீட்டை விட்டு வெளியே போயிடாத. அப்போது அங்கே வந்து அந்த அஃபென்ஸ் பிளே எடுக்கிறதுக்கு வந்து சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு மொழிக்குன்னு ஒரு சமூகம் இருக்குது, சாதிக்குன்னு ஒரு சமூகம் இருக்குது, மதத்துக்குன்னு ஒரு சமூகம் இருக்குது. ஆனால் பெண் தனி ஆளாக இருக்கிறா, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறா, ஒரு ஆணின் மனைவியா, ஒரு ஆணுக்கு தாயா,
ஒரு ஆணின் சகோதரியாக தான் அவள் இன்னும் இருக்கிறாளே ஒழிய ஒரு பெண்ணாக அவள் சமூகத்தில் தன் சக தோழிகளோடு ஒரு சமூகமாக வாழ்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் அவங்களுக்கு இல்லை. இன்றைக்கி டெல்லியில் வந்து ஓரளவு பெண்கள் இயக்கங்கள் வெளிவந்திருக்குங்கிறது ஒரு புதிய விஷயங்கள் தான். அதுவும் கூட அவ்வளவு காத்திரமாக இன்னும் வெளிப்பட முடியலை. ஒரு கேஸ்ல வெளிப்பட்ட மாதிரி எல்லா நாடுகளிலும் அது நடக்கல. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக பெண் உருவாகல. ஆக பெண் வந்து இன்னும் சமூகமயப்படலை. அதற்கு மாறாக தனிநபராக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறா, தனிநபராக குடும்ப அமைப்புக்குள்ளார வைக்கப்பட்டிருக்கிறா. அப்படிங்கிறது தான் இந்த வன்முறைக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்றது. இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ளாம நாம இந்த வன்முறையை வந்து எதிர்கொள்ள முடியாது. அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பாலியல் வன்முறை நிகழாவிட்டால், திராவக வீச்சு நிகழாவிட்டால் நாங்கள் ஒரு அமைதியான சமூகத்தில் வாழ்வோம் என்று இந்த பெண்கள் நம்பும் வரை இந்த வன்முறையை நிறுத்த முடியாது. பலமா சொல்லியிருக்கீங்க. ஓகே, குட்டி ரேவதி, அது மட்டும் பெண்ணுக்கு எதிரான வயலன்ஸ்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு தகவலை அவங்க சொல்கிறாங்க. யா இல்லை, பெண்கள் மீதான வன்முறை வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுக்கு நிறையா புள்ளிகளை நம்ம தொட்டு காமிக்க முடியும். ஆனால் இங்கே எல்லாரும் பேசியிருக்கிறத தொகுத்து பார்க்கும் பொழுது பெண்களினுடைய ஆளுமை வந்து ஆண்களை அச்சுறுத்துது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலைமுறை இடைவெளியை ஆண்கள்கிட்ட பார்க்க முடியுது. முந்தைய தலைமுறை ஆண்கள்கிட்ட வந்து ஒரு சகிப்புத்தன்மை இருந்தது. இப்போ வந்து அவர் காதலை நான் மறுத்தேன்னா அவர் தாடியோடு திரும்ப போயிடுவார், தாடியோடு அலைவார். ஆனால் இந்த தலைமுறை ஆண் வந்து பெண்ணினோட ரியாக்ஷனை ஏற்றுக்கவே முடியறதில்ல. ஒரு பெண் வந்து வேண்டாம்ங்கிற மறுக்கிற ஒரு ரியாக்ட் பண்ணுற ஒரு உணர்வை வந்து ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் ஆண்கள் இல்லை. பெண்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு சகிப்பற்ற தன்மையை வந்து இந்த தலைமுறை ஆண்கள்கிட்ட பார்க்குறேன். என்னிலிருந்து ஒரு 10-15 வயது சிறிய ஆணாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆதிக்க மனப்பான்மை என் மீது செலுத்துவதை நான் உணர முடியும். அப்படியான ஒரு மனப்பான்மை இந்த இளைய தலைமுறை ஆண்கள்கிட்ட இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்களினுடைய அறியாமை. இதை ஓவியா வந்து அழகாக தொட்டு காட்டினாங்க. ஒரு மாதிரி உதிரிகளாக கிடக்கிறோம் அப்படின்னு பார்க்க முடியுது. பெண்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். எனக்கும் ஒரே பிரச்சனை தான், மேலே பேசிகிட்டு இருக்க பெண்களுக்கும் ஒரே பிரச்சனை தான், அங்கே பேசுகிறவங்களுக்கும் ஒரே பிரச்சனை தான். ஆனால் என்னென்னா, எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் ஒருங்கிணைந்து சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுவதற்கான ஒரு பொதுத்தளங்கிற விஷயமே இல்லை, இயக்கமே இல்லை. ஏன்னா நிறையா ஆராய்ச்சிகள் சொல்லுது, கடந்த 25 வருடங்கள் வந்து இந்தியாவில் ஒரு ஒருங்கிணைந்த பெண்கள் இயக்கம்னு இல்லவே இல்லை. இல்லைன்னா நிர்பயாவுக்கு நடக்கிற அதே அந்த விஷயத்திற்கு பின்பு தமிழகத்தில் எவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இன்று காலையில் ஒரு நிகழ்வு. அப்போ தொடர்ந்து எப்பொழுதும் சமூகத்தில் இந்த விஷயம் வன்முறைங்கிறது வந்து அதிகமாயிடுச்சு குறைஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது, எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வேணால் நம்மளுக்கு வெளியில் தெரியுது, குறிப்பாக ஊடகங்களினுடைய தொடர்புனால அப்படின்னு சொல்லலாம். இருதரப்பிலும் பெண்களே இருந்து பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளுக்கு என்ன தீர்வு என்பது குறித்து விளக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்டே டியூன் வித் சிதாச்சி மசாலா அனியா நானா, பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா அனியா நானா, பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். இந்த நவீன இந்தியாவில் நிறைய படித்தவர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் பெண்களும் ஆண்களும் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிற இந்தியாவில் பெண்களுக்கான கருத்து சுதந்திரம் அதிகரித்து விட்டது என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் ஏன் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன? நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதை வந்து ஒரு ஆணினுடைய மனதோடு மட்டும் தொடர்பு படுத்த முடியாது. சோஷியல் சேஞ்சஸ், அது உருவாக்கக்கூடிய இம்பேக்ட், அதன் மூலமாக ஒரு ஆண் தன்னுடைய பிடி விலகுவதாக ஏற்படும் பயம், இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சட்டங்களின் கோளாறுகள்னு பல டைமென்ஷன்ஸ் முன்வைக்கப்பட்டது. நான் இந்த பக்கம் ஒரு கேள்வியை இங்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ்டையும் பேசணும்னு நினைக்கிறேன். சேம் கொஸ்டின், ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங்? அதாவது ஆண் தான் அதை செய்கிறான் அப்படிங்கிற ஒரு பொது குற்றச்சாட்டு இப்போ இருக்கக்கூடிய இளம் பிராயத்து பிள்ளைகளிடம் இருக்கிறது. பட் இஸ் இட் த ஒன்லி ரீசன் ஆர் வேறு ரீசன்ஸும் இருக்கா பெண்களுக்கு எதிரான? ஓவியா அவர்கள் சொன்ன ஒரு கருத்தோடு நான் ரொம்ப உடன்படுறேன். இன்றைக்கு மாறி வரக்கூடிய சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து மாற்றத்தை ரொம்ப சுலபமாக கையாண்டுட்டாங்க. அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் இருந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கு ஒரு பெண் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மாற்றத்தை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குமான மனநிலை வந்து ஒரு ஆண்கிட்ட இல்லை. அதாவது ஒரு தாயாரை 50 வருடங்களுக்கு முன்னால் ஒரு தாயாரை பார்க்கக்கூடிய ஒரு பெண் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு மனநிலையில் நான் வாழ மாட்டேன், நான் மாறுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட ஒரு பெண் வளர ஆரம்பித்தான். ஆனால் தன்னுடைய அம்மாவை பார்த்து வளர்ந்த ஒரு பையன், எனக்கு பின்னாடி நான் சந்திக்கக்கூடிய ஒரு பெண்
என் அம்மா மாதிரி ஒரு மனநிலையோடு இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு வளருகிறான். தன் அப்பாவுக்கு இருந்த சௌகரியம் தனக்கும் சமூகத்திலும் குடும்பத்திலும் இருக்கணும்னு நினச்சி வளர்றான். இவங்க 2 பேரும் 30 வருஷம் கழித்து சமூகத்திலும் சரி இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் சந்திக்கும் பொழுது எங்கள் அப்பாவை மாதிரி நிச்சயமாக ஒரு ஆணை நான் சகிச்சிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும், எங்கள் அம்மாவை போல் கண்டிப்பாக பொறுமையாக தான் ஒரு பெண் இருக்கணும், இல்லைன்னா அவளை விட மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு ஆணும் வீட்டுக்குள்ளே சந்தித்தாலும் சரி சமூகத்திலே சந்தித்தாலும் அது ரொம்ப ரசாபாசமான ஒரு விஷயமாக தான் முடியும். 2வது, இந்த வன்முறைகள் இன்றைக்கு நிறைய பெருகி கொண்டிருப்பதற்கு இன்னொரு காரணம் அப்படின்னும் போது அந்த சைட்லேருந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க, சட்டத்தினுடைய இதுன்னு. அதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், த எனார்மஸ் டிலே இருக்கு இல்லையா. ஒரு வழக்கை போட்டால் நொந்து போய் ஒரு தலைமுறையே செத்து போய் அடுத்த தலைமுறை வரும்பொழுது அப்படின்னும் பொழுதுல அந்த ஃபேமிலியில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க. அது என்னாச்சு, கடைசியாக 12 வருஷம் கேஸ் நடத்தி 14வது வருஷம் கீழ்கோர்ட்டில் ஒரு 10 ஆண்டு தண்டனை கொடுத்து அது அப்பீலுக்கு போய் மேல்கோர்ட்டில் ஒரு 5 வருஷமாயி அதுக்கப்புறம் அதுக்கு மேல்கோர்ட்டுக்கு போய் அது ஒரு 3 வருஷமாயி அதுக்குள்ளே யாராவது ஒரு பிறந்த நாள் அதில் ஒரு ரெமிஷன் கிடச்சி வெளியவே வந்துட்டான். இந்த 15 வருஷம் போராட்டத்தில் கண்டது என்ன, வலியும் வேதனையும் அவமானமும் தோல்வியும் தானே. இதுக்கு எதுக்கு வெளியில சொல்லணும்ன்ற ஒரு விரக்தி மனப்பான்மை நீங்க ஒரு லாயரா இருக்கிறதுனால அதோட ப்ரொசீடிங்ஸையும் பார்க்குறீங்க. There is a difference in மேல பார்க்கறதும் ஃபீமேல பார்க்கறதுக்கும் there is a vast difference sir. 9 o'clock ஒரு மனுஷன் ஒரு பாய் நடந்து போனானா அது வேற மாதிரி பார்ப்பாங்க. இதுவே ஒரு கேர்ள் போய் நடந்து போனா they won't see as a human being. ஒரு மனுஷங்க தான் நடந்து போற மாதிரி பார்க்க மாட்டாங்க. They will see as a object. அதனால தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. And the second thing is loopholes in the law. இதனால தான் நடக்குது. சிவியரா நீங்க வைங்க, தூக்கி உள்ள போடுங்க, வெளியே பெயில் கொடுக்காதீங்க. கொடுத்தா தானே வெளியே வராங்க. அதனால தானே இவங்களுக்கு இன்னும் செகண்ட் டைம் பண்ணலாம், தேர்ட் டைம் பண்ணலாம்னு தைரியம் வருது. நீங்க உள்ளே போடுங்க. அப்ப யாருமே என்ன தண்டனை கொடுக்கலாம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபடுபவருக்கு? என்ன தண்டனை கொடுக்கலாம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? ஷூட்டிங் ஆர்டர் இஸ் நாட் a thing sir. ஷூட்டிங் ஆர்டர் போடுறீங்களா, அந்த பொண்ணு அவன் என்ன சித்திரவதை அனுபவிச்சு அந்த பொண்ணு செத்தாலோ அத 3 மடங்கு அதிகமா he should face it. He should face it and the world should see it. அவனுக்கு பண்றத சித்திரவதை பண்றீங்களா, எல்லார் கண்ணு முன்னாடி பண்ணுங்க. The entire India, each and everybody, villageல இருக்கட்டும், சிட்டில இருக்கட்டும், மெட்ரோபாலிட்டிஷன் சிட்டிஸ்ல இருக்கட்டும், எல்லார் கண்ணு முன்னாடியும் டெலிகாஸ்ட் பண்ணணும். எல்லாரும் பாக்குறவனுக்கு பயம் வரணும். வெளியே வந்தவன ஒரு பொண்ணை எடுத்து மேல பாக்குறதுக்கு கிண்டல் பண்றதுக்கு அவனுக்கு பயம் வரணும் சார். இது மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? தூக்கு தண்டனை கொடுக்கலாம் சார். தூக்கு தண்டனை வேறு, பப்ளிக் கிட்ட சென்டர்ல விட்டுட்டு அவங்க என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். வேறு, பெண்ணை அவன் எந்த முறையில் கொடுமைப்படுத்தியிருக்கானோ அதே தண்டனை பப்ளிக்ல வச்சு கொடுக்கணும் அவனுக்கு அந்த தண்டனை. அப்பதான் நாளைக்கு இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னா அந்த பயம் கிடைக்கணும். ஓகே, வேறு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? ஷூட் அவுட், ஷூட்டிங், ஸ்பாட் ஷூட் அவுட். தென் ஆசிட் ஊத்தலாம் சார். ஆசிட் ஊத்தணும். நடு ரோட்ல கல்லாலே விட்டு அடிக்கணும் சார். நடு ரோட்டில் கல்லால் அடிக்க சார். என்னதான் ஜெயிலில் போட்டாலும் வேலைக்கு சாப்பாடு போடுவாங்க சார். சாப்பாடு தூக்கம் தான் சார் மனுஷனுக்கு மெயினான 2 திங்ஸ். அது இல்லாமல் பண்ணணும் சார். அவன் தூங்கினா கண்ணை சந்தாலே மண்டையிலே போகணும். போக்கிரி படத்தில் பிரகாஷ் ராஜா அடிக்கிற மாதிரி அடிக்கணும் சார். ஓகே, நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கீங்க. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை வன்மையாக நம்ம எல்லாருமே கண்டிக்கிறோம், உண்மைதான். ஆனால் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை இங்கே எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க? மரண தண்டனை, தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனையை எத்தனை பேர் இங்கே ஆதரிக்கிறீர்கள்? நீங்கள் தூக்கு தண்டனையை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, வாய். இப்போது ஒரு ஜஸ்டிஸ் ஜுடிஷியல் சிஸ்டம்னு ஒன்று ஒரு நாட்டில் இருக்குது. அது என்ன சொல்லுது, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது அரசுக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக அரசு அதை கருதுகிறது. இப்போ தண்டிக்கக்கூடிய அந்த உரிமையை நம்ம அரசாங்கத்துக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? எனக்கு என்ன வருத்தமும் கோபமும் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கோ அது இந்த ஸ்டேட்டுக்கு ஏற்பட்டதாக நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நான் என் மனசில் நீங்கள் என்ன தண்டனைன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்களோ அது எனக்கு இட் இஸ் சாட்டிஸ்ஃபையிங் மீ. அதனால் நான் அதுக்கு கட்டுப்பட்டு நான் உங்ககிட்ட புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு ரேப் விக்டிம் இருக்காங்க, ஒரு கொடூரமாக பாதிக்கப்பட்ட ஒரு ரேப் விக்டிம். அதுக்கு ஒரு 10 வருஷம் தான் தண்டனைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அது நிம்மதியை தரலன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவ்வளோ மட்டும்தான் நான் தண்டனை, இப்போ இந்த தப்பை நான் பண்ணிவிட்டு நான் 10 வருஷம் உள்ளே போகிறேன், நான் எதுக்கு இந்த 10 வருஷத்தை அவனுக்கு கொடுத்துட்டு வெளில இருக்கணும்? தண்டனை என்பது பாதிக்கப்பட்டவர்கள் மனசுக்கும் ஒரு சாந்தத்தையும் ஆற்றுப்படுத்துதலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால்தான் பொதுமக்கள் அந்த தண்டனை சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கட்டுப்பட்டு அரசாங்கத்தில் அந்த பொறுப்பை விடுவாங்க. இல்லைன்னா அவங்கவுங்க கையில் சட்டத்தை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ரொம்ப பெரிய குழப்பம் தான் இந்த நாட்டில் இருக்கும். நான் ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது பில்லாரங்கா கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வழக்கில்
பாதிக்கப்பட்ட மேஜர் சோப்ரா அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு பெரியவர் போயிருந்தார். அவங்க வீட்டில் இருந்த எல்லா அறைகளையும் அவர் காட்டினாராம், ஒரு குறிப்பிட்ட அறையை மட்டும் காட்டலையாம். இது என்ன அறை சார், ஏன் பூட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. அந்த பூட்டி வச்சிருக்க அறையை திறந்து அந்த மேஜர் சோப்ரா காட்டியிருக்காரு. அந்த குழந்தைகள், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த ரேப் விக்டிமாக இருந்த சின்ன குழந்தை கீதாவும் அவங்க தம்பி இறந்து போன அந்த தம்பி அன்றைக்கு காலையில் பள்ளிக்கூடத்திற்கு போன பொழுது எப்படி அந்த ரூம் அவங்க வச்சுட்டு போனாங்களோ, அதாவது பையை தூக்கி போட்டு போகிறது, 2 ஜாமெட்ரி பாக்ஸு, 4 புஸ்தகம் சிந்தி இருக்கிறது, இந்த ரூம் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அந்த ரூம் அவர் அப்படியே பூட்டி வைத்திருக்கிறார். ஒரே விஷயம் என்னன்னா, பூட்டப்பட்ட அறை நம் வீட்டிலே அறையாக இல்லாத வரைக்கும் நம்ம மரண தண்டனை வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வரை நம்ம வீட்டில் இருக்கும்னா நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுதான் நான் சொல்ல வர விஷயம். தோழர் சுமதி சொன்னாங்க, அவங்களுடைய அந்த வேதனையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவர்களுடைய அந்த பதில், எங்கள் வீட்டில் நடந்தாலும் நாங்கள் மரண தண்டனை வேண்டாம்னு தான் சொல்லுவோம். அது நான் மரண தண்டனை வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவேன் சார். மரண தண்டனை இல்லை என்றால் பல பேருடைய மனம் ஆற்றுப்படாது. தவறு செய்பவர்களுக்கு அவர்கள் மனிதர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு மனித உரிமை கொடுக்கப்பட வேண்டும்ன்றது ரொம்ப ஒரு அநியாயமான ப்ரப்போசிஷன் நான் நம்புகிறேன். அவர்களுக்கு மனித உரிமையே கிடையாது. நீ மனிதனாவே நடந்துக்கல, அப்புறம் உனக்கு என்னதுக்கு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமையும் கருணையும் உனக்கு எதுக்கு? கருணையும் கிடையாது உனக்கு. ஒரு வழக்கறிஞராக நீங்கள் பல்வேறு குற்றச்செயல்களை சந்திச்சிருப்பீங்க சுமதி. நான் ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு குற்றம் நடைபெறுகின்ற பொழுது அந்த குற்றம் செய்கிற நபரின் முழு பொறுப்பில் நடைபெறுகிறதா, இல்லை அந்த குற்றம் சுமத்தப்படும் நபரின் வழியாக நடைபெறுகிறதா? ஒரு குற்றச் செயல் நடைபெறும் பொழுது அந்த குற்றம் செய்கின்ற நபர் மட்டுமே அதற்கு 100% பொறுப்பாளியா, இல்லை அந்த குற்றம் செய்யப்படுகின்ற நபரின் வழியாக நடைபெறுகிறதா, ஒரு சமூக நிகழ்வாக நடைபெறுகிறதா? நான் சமூக நிகழ்வாக நடைபெறுகிறதுன்னு எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ப மாட்டேன். எந்த சமூக பார்த்த வழக்குகள்ல பெரும்பான்மையா நான் என்ன நினைக்கிறேனாக்கா, கடைசியாக ஒரு தனி மனிதனுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அப்படிதான் அவன் நடப்பான். அப்படிப்பட்ட பல்வேறு தண்டனைகள் கொடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து மாறிதான் இந்த சமூகத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஆனா குற்றங்கள் அந்த கற்காலத்துல அதிகம் இருந்ததா, இந்த காலத்துல அதிகம் இருந்ததா அப்படின்னு வரலாற்றை படிச்சா நிச்சயமா கற்காலத்துல தான் அதிகம். அன்னைக்கு கொலை செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு கொலை நடந்ததுக்கு, ஒரு பாலியல் வன்முறை நடந்ததற்கு இவ்வளவு பெரிய விவாதத்தை இந்த மனித சமூகம் நடத்துகிறது. பழைய காலத்துல அப்படிப்பட்ட ஒரு விவாதமும் இப்படிப்பட்ட ஒரு அரங்கங்களும் நான் இன்டரப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பயங்கரமான கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறேன். தூக்கு தண்டனைங்கிறது ஒரு ஆதிக்க சமூகத்தினுடைய ரெக்கமெண்டேஷன் டு த சொசைட்டி. இப்போ பாலியல் வன்முறையில் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்தால் அவருக்கு இதே தூக்கு தண்டனையை இந்த இந்தியா வழங்கவே வழங்காது. பட் இவ்வளோ பெண்கள் பேசுவதற்கான அறியாமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கேட்டுக்கிறோம், சகிச்சுக்கிறோம். அது தவிர எனக்கு சுமதி பேசும்போது உண்மையிலேயே வருத்தத்தை தருகிறது. மரண தண்டனையை நம்ம கடுமையாக போராடி நம்ம சமூகத்திலேருந்து எடுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை அதனுடைய ஒருவருடைய குற்றத்துக்கு அந்த மனிதர் தான் காரணம், சமூகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், நான் இதில் ஒரு விஷயம் சொல்ல வரேன். யாருக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்றது தண்டனை வழங்கக்கூடிய எக்ஸிக்யூஷன் சிஸ்டமில் இருக்க குறைபாடு. என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது பீனல் சிஸ்டம். நம்ம பீனல் சிஸ்டத்தை பற்றி பேசுகின்ற பொழுது எக்ஸிக்யூஷனில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் அதை பற்றி நம்ம பேச முடியாது. அதனால் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஜாதியை சார்ந்த கருத்துக்களை சொல்வதை நான் வன்மையாக அதை கண்டிக்கிறேன். கவின் மலர், என்ன தண்டனை கொடுக்கலாம்? நிச்சயமாக நான் மரண தண்டனையை ஒத்துக்கலை. சமீபத்தில் ஒரு கருத்தரங்கத்தில் கீதா ராமசேஷன் அவங்கள ஒரு வழக்கறிஞர் தான், அவங்க பேசும்போது இந்த பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த ட்ரையலுக்கு வராங்கல்ல, அவங்க கிட்ட இதே சட்டமும் இதே வக்கீல்களும் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் ஒரு மகளிர் கல்லூரியில் சொன்னாங்க. அங்கே இருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆனாங்க. நீங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா அது அந்த பெனிட்ரேஷன் பற்றிலாம் கூட ஓப்பனில் கேட்குறாங்க இல்லையா. அதில் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் ஒரு பெண்ணை நோக்கி அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்தீர்களா அப்படின்னு ஒரு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அது 2ஆம் முறை அவளை பாலியல் வன்முறை செய்வதற்கு சமம். ஒரு பப்ளிக்கில் வச்சு அந்த பொண்ணு அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாமல், அதுக்கு ஒரு கிராமத்து பொண்ணு, அவள் ஆமான்னு சொல்லிட்டா. அதை வச்சு அந்த வழக்கே மாறி போகுது.
நீங்க இந்த மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சட்டங்களும் இந்த தண்டனைகளும் வந்து எப்பவுமே வந்து மறுவரை செய்யப்படுவதற்காக உள்ளவைதான். அது ஒண்ணும் அப்படியே புனிதமானவை கிடையாது. எந்த சட்டமும் புனிதமானவை கிடையாது. நீங்க இந்த மாதிரியான ட்ரையல் இருக்கு இல்லையா? இத முதல்ல மாத்தணும். இந்த இந்த ட்ரையலுக்கு பயந்துட்டு தான் நெறைய பெண்கள் வந்து வரதே கிடையாது. கம்ப்ளைண்ட் குடுக்கறதும் கிடையாது. இப்படி ஒரு பப்ளிக்ல வந்து இப்படி கேட்கறாங்க. நம்ம எப்படி பதில் சொல்றது? ஏன்னா பெண்கள் அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. இத பத்திலாம் பப்ளிக்ல பேசக்கூடாது அப்படிங்கிறது தானே நமக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கு சின்ன வயசுலேருந்தே. இதற்கு பயந்து கொண்டு வராமல் இருக்காங்க. இத முதல்ல மாத்தணும். அப்புறமா நம்ம மரண தண்டனைக்கெல்லாம் போலாம். அப்புறமா நம்ம மரண தண்டனை பத்தி பேசலாம். ஓகே, ஐ வில் கம் டு யூ. எஸ், இங்க கடுமையான தண்டனைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை நிறுத்தும் நினைக்கிறீங்களா ஷாலினி? இல்லை, அது கண்டிப்பாக நிறுத்தாது. ஏன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ தண்டனைகள் இந்த மாதிரி கொடுமையான செயல்களை தடுக்கும்னா கொடுமையான செயல்கள் நின்று போயிருக்கணும் இந்நேரத்துக்கு. ஏன்னா சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் தவறு செய்கிறான் என்றால் அவனுக்கு ஏதோ தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவன் மனசு வந்து ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குது. எப்போவுமே ஒருத்தர் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கடந்த காலத்தில் போய் பார்த்தா அவங்க அப்யூஸியாக இருந்திருக்கிறாங்க. இப்படி கூட செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அது செய்ய அவங்களுக்கு தோணுது. அப்போ அதுக்கு ஒரு தூண்டுகோல் இருந்திருக்கு. அதை வந்து சைக்கலாஜிக்கலாக தான் நம்ம கொண்டு வரணுமே தவிர அது ஒரு குற்றம்ன்ற ஆங்கிள்லேருந்து மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ மேடம் சொன்னாங்க, அப்போ அவன் மனுஷனே இல்லையே, அப்புறம் மனுஷனுக்கு உண்டான அந்த ரூல்ஸை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும், அவனை மிருகமாகவே நினச்சி நம்ம கொண்டுடலாம் அப்படின்றது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள், அவன் மனுஷனாக பிறந்தவனுக்கு மூளை மட்டும் என் மனுஷனாக வேலை செய்யலை, சம்திங் ஹேப்பண்ட். அதனால் மனுஷ ரீதியில் அவன் மூளை வேலை செய்யலை, வேறு விகாரமாக வேலை செய்யுதுன்னா அப்போ திரும்ப அவனை மனுஷனாக மாற்றுறது தான் மற்ற மனிதர்களோட கடமையாக இருக்குமே தவிர, சரி அவன் மிருகம் அவனை கொண்டு போய் கூட்டில் போட்டுரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அவனை கசாப்பு கடைக்கு அனுப்பிடுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அவன் மனிதத்தன்மையை விட்டு வெளியே வந்தான், அந்த மனிதத்தன்மைக்குள்ளே அவனை திரும்ப செலுத்த முடியுமா அப்படின்னே யோசிக்காமல் நம்ம திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறது. அப்போ நம்ம மனிதாபிமானத்தை பற்றி அது என்ன சொல்லுது? வாட் இஸ் இட் சே அபவுட் த ஸ்டேட்? வாட் இஸ் இட் ஸ்டே அபவுட் த சைக்கி ஆஃப் த பீப்புள் ஆஃப் தட் கண்ட்ரி நம்ம யோசிப்போம் இல்லையா? இப்போ ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக தான் நடக்குது. ஏன்னா அவங்க சிஸ்டம் ஆஃப் கரெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ ஒரு தப்பு செய்தியா, இந்த ஒரு பொண்ணை நீ ரேப் பண்ணியா, அப்போ ரேப் பண்ண 10 பெண்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, நீ ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, அந்த பெண்கள் எப்படி அழுகுறாங்கன்னு கூட சேர்ந்து நீ அழு, அந்த பெண்கள் எவ்வளோ வலி சுமக்கிறாங்கன்றது அவங்க சொல்லுவாங்கள்ல, அது கேளு. அப்போ உனக்கு வருத்தமாக இருக்கும், ஐயா இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டோமேன்னு உனக்கு தோணும்ல, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு மற்ற நாடுகள் அப்படி செலுத்துகிறாங்க. அப்படி ஒரு பனிஷ்மெண்ட்லாம் அந்த ஊர்களில் இருக்குது. அந்த ஊரில் ரேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லை, எந்தெந்த நாடுகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அல்லது ரேப் கம்மியாக இருக்குது? இப்போ நீங்கள் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் போனீங்களா, ஸ்வீடனோ நார்வேயோ டென்மார்க்கோ போனீங்கன்னா அங்கே ரேப் ரொம்ப கம்மி. ரேப் அதிகமாக இருக்குது. மைக் சல்மா ஒரு நிமிஷம் சல்மா, அது வாங்கி சொல்லுங்க. ஒரே ஒரு 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 கருத்தை ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து நம்ம நாட்டில் பொதுவாக இப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாம் பேசும்போது we are more concerned about the accused and his safety than the victim and her safety. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த விஷயம். கோபிநாத், நம்ம இந்த விவாதத்தை கொஞ்சம் தூரம் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தேவை வந்து குற்றம் செய்தவருக்கு தண்டனையா இல்லது நீதியா? இனி வந்து அதுதான் இங்க முக்கியமானது. குற்றம் செய்யாமல் ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு நம்ம விவாதிக்க உட்கார்ந்துருக்கோம். ஒரு சமூகம், ஒரு மனிதனை உருவாக்குவது கார்ல் மார்க்ஸ் சொன்னதான் வந்துட்டு ஒரு சமூக சூழல் தான் ஒரு மனிதனை உருவாக்குது. அவனை வந்து எப்படி உருவாகுறாங்கிறத அந்த சமூகம் தீர்மானிக்குது. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சமூகத்தினால கிடைச்ச விஷயம்தான். அப்படின்றப்போ வந்து அவனுக்கு வந்து அவன் மட்டுமே அது தனி நபர் அல்ல. அவன் வந்து ஒரு குற்றவாளியை நம்ம பார்க்குறப்ப அவன் தனி நபராக அவனை பார்க்கவே முடியாது. ஒரு சமூகத்துலேருந்து அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைச்சதோ, என்னென்ன அநீதிகள் கிடைச்சதோ, என்னென்ன வன்முறைகள் அவனுக்கு கிடைச்சதோ எல்லாத்தையும் மற்றவர்கள் மேலே காட்டி அவன் வந்து ஒரு வன்முறை செய்யக்கூடிய ஆளாக மாறுறான். அப்போ வந்து நம்ம வந்து நாகரிகம் அடைந்த ஒரு சமூகம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து திரும்பவும் நம்ம வந்து இது போன்ற விஷயங்களுக்கு வந்து போகிறது வந்து நாமே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரியான விஷயம்தான். அப்புறம் நாகரிகம் அடைந்த வளர்ந்த நாடுகள் அப்படின்னு நம்புகிற சில நாடுகள், அது ஸ்வீடன், நார்வே கூட இப்போ 1,00,000 பேருக்கு வந்துட்டு 19% வந்து பாலியல் பலாத்காரம் வந்து பெண்கள் மேலே செலுத்தப்படுது. அதே நார்வேலையும் அதிகம் இருக்குது. அப்படின்னு 63% பதிவாகுதுன்னு சொல்கிறாங்க. வந்து இந்தியாவில் 18% தான் பதிவாகுது. அதுக்கு காரணம் வந்து இந்தியாவில் வந்து யாரும் போலீஸ்க்கு போகிறதில்ல, அது பதிவு செய்ய போவதில்லை. அதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்க முடியும். பொதுவாக நான் மரண தண்டனை எதிர்க்கக்கூடியவர் தான். ஏன்னா வந்து எல்லா கண்ட்ரிலையும் அதை வந்து பேன் பண்ணிட்டா நம்ம இந்தியாவில் தான் வச்சிட்ருக்கோம். ஆனால் பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடியவனுக்கு மரண தண்டனை ஏன் சொல்கிறேன்னா, ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணு இல்லையா, வாழ வேண்டிய வயசில் அவனுடைய காம இச்சைக்காக அவன் வந்து அந்த பொண்ணை வந்து கற்பழித்து கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த ஒரு தண்டனை தேவை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அதாவது இந்த சமூகம்
பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம் எல்லாமே வந்து இந்த மாதிரி காரணங்களுக்கு காரணங்களாக அமைஞ்சிருந்த காலத்துலேயும் கூட அவன் ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு சகோதரி, அம்மா எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கும்போது எப்படி இன்னொரு பொண்ணை போய் அவனால் ரேப் பண்ண முடியுது? இப்போ அவங்க சொல்கிறாங்க கோர்ட்டில் போயிட்டு ஆயுள் தண்டனை வாங்கலாம், இல்லை அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு இந்த மாதிரி கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போனாலே அதுக்கு கேட்கக்கூடிய ஆதாரங்கள் எந்த பொண்ணும் முன்னாடி வர மாட்டாங்க. நாங்களே எத்தனை கேஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம். விமன் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கக்கூடிய வார்த்தைகளை பச்சையாக அந்த பொம்பளை பிள்ளை கேட்பாங்க. அந்த பிள்ளை வாய் திறக்காது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனைக்கு போலீஸுக்கு போக தயங்குறாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் மயிலாப்பூரில் 1.5 வயசு பிள்ளைய ஒரு ஆள் இது பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. தூக்கில் தொங்க வேண்டியது அந்த ஆண். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த குழந்தையோட அம்மா இந்த சீனை பார்த்துட்டு உடனே தூக்கில் தொங்கிட்டாங்க. நீதிமுறையில் நிறைய திருத்தங்களை நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அது தவிர வாச்சாத்தி, திருக்கோவிலூர் இது மாதிரி வந்து எப்போவுமே சமூகத்தில் வந்து ரொம்ப அலாமிங்காக நிறைய அளவில் நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு எது முக்கியம்? இப்போ இன்னொரு பொண்ணு மேலே ஆசிட் ஊற்றினவன் எனக்கு உடனே என்ன துணுக்குருவேன்னா, நாளைக்கு என் மகன் மேலே ஊற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. நாளைக்கு அந்த தண்டனை குறையணும், அந்த குற்றம் குறையணும் அப்படின்னா தண்டனை முறையிலும் நீதி முறையிலும் நிறைய மாற்றம் தேவை இருக்குது. வெறுமன தண்டனை வந்து தூக்கு தண்டனை, அவரை வந்து கொன்னுட்டா வந்து சமூகத்தில் இந்த குற்றம் குறைந்துடும்னு நீங்கள் நினைக்கிறது வந்து, ஏன்னா எப்போவுமே சமூகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் ஒருத்தர் 2 பேர் அளவெல்லாம் இல்லை, நூற்றுக்கணக்கில் பெண்கள் மீது எப்போதுமே செயல்பட்டுகிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு எது முக்கியம்? இன்னைக்கு இப்போ இந்த பெண்ணை வந்து பாலியல் வன்முறை செய்தவனை தூக்கில் போடுவதா, இல்லை சமூகத்திலிருந்து அந்த குற்றத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிப்பதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும். விவாதத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப மூர்க்கமாக, ரொம்ப ஆவேசமாக, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதில் எந்த விதமாக கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் நம்ம சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், ஆசிட் வீச்சுங்கிறது வந்து நம்ம சமூகத்தில் எப்போவுமே நடந்துகிட்டே இருந்திருக்கு. குறிப்பாக பங்களாதேஷ், கம்போடியா, இந்தியாவில் வந்து அமில வீச்சு வந்து எப்பொழுதுமே அதிக சதவிகிதத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பங்களாதேஷில் கூட சட்டப்பூர்வமாக அதை குறைச்சிட்டாங்க. இந்தியாவில் இப்போ தான் அது மெல்ல மெல்ல வந்து வெளிப்படையாக தெரிய வருது. ஏன்னா வேறு சமூகத்திற்கு அந்த வன்முறை வந்து பரவும் போது தான் நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ நம்மளோட நோக்கம் என்ன? தண்டனையை செயல்படுத்துவதா, இல்லை குற்றத்தை சமூகத்திலிருந்து ஒழிப்பதா? நான் வந்து ஒரு 2005க்கு முன்னாடி ரேப் விக்டிசம்களோடலாம் ஒர்க் பண்ணிருக்கேன். 2005க்கு அப்புறம் என்னோட ஜாப் காரணமாக ரேபிஸ்டோட ஒர்க் பண்ண வேண்டியது. ஐ மெட் அ ரேபிஸ்ட் ஹூ வாஸ் பிலோ 18 years. அப்போ அவங்க கூட பேசும்பொழுது இப்போ ஷாலினி சொன்ன மாதிரி அவனை வளர்க்கப்பட்ட விதம், அவன் எங்களோட ப்ரோக்ராம் 1 month அட்டன் பண்ண பிறகு எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன வயசில் லைஃப்பில் கிடச்சிருந்தா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இந்த ஹோல் டிசைன் ஆஃப் த சொசைட்டியில் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் உட்பட நான் கேட்கக்கூடிய விஷயம், இவங்களில் எத்தனை பேர் அவங்க வீட்டில் ஆண் பெண் பேதத்தோட வளர்க்கப்படுறத பற்றி எடுத்து குரல் கொடுக்குற ஆட்களாக இருக்காங்க? அவ்வளோதான். இது இல்லைன்னா நம்மளும் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு இது 1980s மதுரா ரேப் கேஸ்க்கு அப்புறம் நிறைய ரேப் லாஸில் நிறைய சேஞ்சஸ் வந்தது. இந்தியா முழுக்க உமன்ஸ் மூவ்மெண்ட் அப்போ தான் வந்து நிறைய உருவாகி வந்து ஸ்ட்ராங் ஆனது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம 2013லேயும் அதே பேசுகிறோம். அப்படிங்கிற பொழுது ஹோல் டிசைன் ஆஃப் த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்கள் இது வந்து வீட்டில் இருந்து தொடங்கணும். யங் ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் வன்முறை என்கிற விஷயத்துக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகள் பற்றி அவர்கள் வைக்கிற பார்வைக்கும், பல்வேறு தளங்களில் பணி செய்யக்கூடிய இந்த எக்ஸ்பர்ட்ஸ் முன்வைக்கக்கூடிய பார்வைக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒன்று அதிகமான உணர்ச்சி அடிப்படையிலானதாக இருக்கிறது, இன்னொன்று ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்குது. பட் இதற்கான சொல்யூஷன் என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நோக்கி இந்த நிகழ்ச்சி நகர்ந்து போகும் அல்லது மூவ் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை பிராண்ட் இந்தியா டிஎம்டி கம்பிகள், co-presented by Butterfly Power Hub. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை பிராண்ட் இந்தியா டிஎம்டி கம்பிகள், co-presented by Butterfly Power Hub. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. முழுக்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பல டைமென்ஷன்ஸில் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஆண்கள் பெண்களுக்கு எதிராக நிறைய தவறுகள் செய்கிறாங்கன்னு ஒரு பொது அபிப்பிராயம் வச்சுருக்கீங்க.
பட் எந்த மாதிரியான ஆண்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் அதிகம் ஈடுபடுகிறார்கள்? அப்பர் கிளாஸ் பீப்புள். எப்படி அப்பர் கிளாஸ்னு சொல்றீங்க? சார் அவங்க நல்லா எஜுகேட்டடாக இருக்காங்க. சரி. எஜுகேட்டடாக இருந்து அவங்களுக்கு என்ன தோணுது, என்கிட்ட பணம் இருக்குது, நான் எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு விதத்தில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க சார். ஓகே. பணத்தை வச்சு என்னால் என்ன வேணாலும் செஞ்சிட முடியும்னு. எஸ். ஓகே ஓகே எஸ். பணக்காரர்கள் சார். பணக்காரர்கள். ஓகே. 30s 40s ஏஜ் பீப்புள். 30-40 வயசு அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க. என்னை பொறுத்தவரை படிக்காதவங்க தான் சார். படிக்காதவங்க. Why? எஜுகேட்டட், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் கேரக்டராக இருக்கனால அவங்க அப்படிப்பட்ட. படிக்காதவங்க. சரி ஓகே. வேற? அன்எஜுகேட்டட் பீப்புள், ஹை கிளாஸ் பீப்புள். ஓ 2 கேட்டகரி. படிக்காதவங்க, பணக்காரங்க. மிடில் கிளாஸ் அண்ட் அன்எஜுகேட்டட் பீப்புள். மிடில் கிளாஸ் அன்எஜுகேட்டட். இங்கே illiterate people. illiterate people. ஏன் illiterate people? அவங்களுக்கு சுத்தமாக மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் ஆல்கஹால் அது அப்படியா? illiterateலாம் ஆல்கோஹாலா? எல்லா illiterate இல்லை, இந்த கூலிஸ் அந்த மாதிரி இல்லாட்டி அகைன் கன்ஸ்ட்ரக்ஷன். கூலிஸ். அவங்களுக்காவது 10 மணி வரைக்கும் தான் கடை இல்லை? படித்தவங்களாம் சோஷியல் ட்ரிங்கிங்கில் இருக்காங்களா இல்லையா? ஆனால் இவங்க ரொம்ப நிறைய கன்சியூம் பண்ணுறாங்களே சார். சரி ஓகே ஓகே. வேறு? படிக்காம லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம வெட்டியா வீட்ல வந்து தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பாய்ஸ் வந்து கூட்டு சேர்ந்து பண்றதுதான் இந்த அந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஒன்லி இதுல தான் இன்வால்வ் ஆவாங்க. அதிகமாக வில்லேஜில் இருக்கவங்க சார், படிக்காம அது கேங்கா இருக்கிறவங்க. இவங்களுடைய ஒப்பீனியன்ஸை இங்கே இருக்கக்கூடிய 2 சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு குறிப்பிட்ட பெண் மீது பாலியல் வன்முறையை செலுத்துகிறவங்க அந்த பெண் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடியவராக இருக்கார். அது யாராக வேணுமாலும் இருக்கலாம், அதிகாரத்தை செலுத்தக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு. ஆனால் இவங்க நிறைய ப்ரெஜடிஸ்ட் ஐடியாவோட வர்றாங்க, கூலி, படிக்காதவங்க, வேலை இல்லாதவங்கன்னு. இந்த டெல்லி சம்பவம் வந்து இவ்வளோ பரவலாக வந்து கவனத்தை திருப்புவதற்கு காரணம் வந்து அதில் சம்பவத்தில் ஈடுபட்டவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு மத்தியதர வர்க்க இல்லை அடித்தட்டு மக்களாக இருந்ததுனால்தான் அது இவ்வளோ பெரிய விஷயமாக பரவலாக பேசப்பட்டது ஊடகங்களால். இதுவே அதிகாரத்தில் இருப்பவர்களால் அல்லது பணக்காரர்களால் குறிப்பாக அந்த வாச்சாத்தி போன்ற சம்பவங்களில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வன்முறையை செய்யும் பொழுது கேள்வியே கேட்கப்படுறது. இந்த முழுக்க இது பெண்களுக்கு எதிரான வன்முறைங்கிறப்ப ஆண்கள் பற்றி பேசுகிறோம். ஆனால் இதில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடப்பதற்கு பெண்களும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருப்பதாக நினைக்கிறீர்களா? தீபா, இது நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த ப்ரொஃபஸர் தவறாக நடந்துக்கிறார், சில சீண்டல்கள் படுறார். இப்போ அந்த பொண்ணு அவங்க கூட படிக்கிற பொண்ணுங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் விமன் செல்னு தனியாக இருக்குது. அதில் ப்ரொஃபஸர்ஸ், லேடி ப்ரொஃபஸர்ஸ் அதில் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த பொண்ணுங்க எல்லாரும் அந்த குறிப்பிட்ட ப்ரொஃபஸர் பேரை சொல்கிறாங்க. இந்த ப்ரொஃபஸர்ஸ் அதில் பாதி பேர் பிஹெச்டி வாங்கினவங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க. அவங்க அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, என் பொண்ணாக இருந்தால் நான் இப்படி பேசாமல் வாய மூடிட்டு போமான்னு சொல்லியிருப்பேன், பிரச்சனை வந்துடும், நீ ஏமா பிரச்சனையில் போய் மாட்டிக்கிற, நாளைக்கு வெளியில் வரும், நிறைய பேர் உன்னை வந்து பேட்டி எடுப்பாங்க, உன் முகம் பேப்பரில் வரும் இப்படின்னு பயமுறுத்திட்டாங்க. ஆனாலும் அந்த பொண்ணுங்க விடலை, அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே உள்ள சான்சலர்கிட்டலாம் சொல்கிறாங்க விசி கிட்ட. அப்பவும் அவங்க விமன் செல்லில் உள்ள விமனை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன பிரச்சனை உங்ககிட்ட வந்ததா அப்படின்னு. வந்துச்சு சார், நான் அட்வைஸ்லாம் பண்ணேன், அவங்க கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது வந்து கேள்விப்படும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு விமன் செல் எதுக்கு வச்சுருக்காங்க? இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் சொன்னால் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும்ல, இது நடக்காமல் பார்த்துக்கணும், அதுக்கு தானே விமன் செல் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு காலேஜுக்கு வரலை, அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு, இது ஏற்கனவே அவர் மேலே அந்த குற்றம் இருக்குது, அப்போவே சரி பண்ணி இருந்திருக்கணும். இது ஒரு பிரச்சனையை நம்ம போய் உமன் போய் ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் இன்னொரு பெண்கிட்ட சொல்லும் போது பெண்கிட்ட தான் போய் சொல்ல முடியும், அதுக்கு தான் அவங்கள வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிள் இடத்துல இருக்கிறவங்க அது கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இரண்டாவது, இதை சொல்லும்போது எனக்கு நிறைய எதிர்ப்பு வரும். ஆனாலும் நான் சொல்கிறேன், பெண்களும் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன காரணம்னா, பொறுப்பே இல்லையா எங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நான் நிறைய பெண்களை பார்க்குறேன், சவுத் சைட்லேருந்து வராங்க, எல்லா இடத்துக்கும் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகிறாங்க, வேலைக்காக வராங்க.
வேலைக்கு வர்ற பொண்ணுங்களுக்கு முதல்ல மைண்டில் என்ன எண்ணம் வருதுன்னா, நம்ம ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டோம், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அது அவங்களுக்கு தான் ஆபத்து. என்ன நம்ம வந்து ரொம்ப மோசமான ஒரு சொசைட்டியில் இருக்கோங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் லேட் நைட்ஸு உங்கள் வேலை சம்மந்தமாக நீங்கள் வெளியில் வரலாம், ஆனால் கொஞ்சம் பாதுகாப்போட வெளியில் வாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருந்ததுன்னா அதை நீங்கள் அந்த பாதுகாப்போட வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்களே காரணம் ஆயிடாதீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் ஆயிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். மேடம் அப்பனா நைட்லாம் யாருமே பெண்கள் வெளியில வரவே வேணாம்னு ஐயோ நீங்க சொல்றீங்களா? நினைச்சே நீங்க இப்படிதான் கேட்பீங்க, நான் அப்படி நான் இல்ல, சொல்லவே சொல்லுங்க. இல்லைங்க. ஒரு நிமிஷம், அதாவது வேணும்னே வர்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க நடக்கலன்னு சொல்லுங்க பாப்போம். வேணும்னு வர்றதுன்னா இங்க இல்ல பாருங்களேன். கண்டுபிடிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருங்க, இதை தனிப்பட்ட நீங்க ஒரு ஆணுக்கு சொல்லுவீங்களா? அவன் வேணும்னு வர்றான், வேணாம்னு வர்றான்னு இப்ப ஆணுக்கு பிரச்சனை சொல்லுவீங்களா? ஆண் பிரச்சனையா பெண் பிரச்சனையா? பெண்கள் சம்பந்தமா கேக்குறாங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். ஆணுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆணுக்கு பெண்கள் advice கொஞ்சம் பண்ண எதுவுமே இல்லையா? அப்படி சொல்லலைங்க. ம். பெண்கள் ஒரு இடத்துல இருந்து நீங்க வெளில வரும்போது கொஞ்சம் பொறுப்புணர்வோட வாங்க, லேட்டா வராதீங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை, வேற யாருக்கு பிரச்சனை? நம்ம சேஃபா இருக்கணுமா வேண்டாமா? இந்த காலத்துல பெண்கள் வந்து நடு இரவுல வந்து வேலைக்கு போறதுன்றது ரொம்ப சகஜமான விஷயமாச்சு. பிபிஓ நான் வேலைக்கு வேலைக்கு போறத பத்தி போறாங்க. சொல்லலைங்க. இருங்க, அந்த காலத்துல என்ன நர்ஸ் வேலைக்கு போறாங்களா இல்லையா? வேலைக்கு அவங்களே போறத சொல்லல. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா உங்களை கொண்டு வர்றதுக்காகத்தான் உங்களுக்கு கேப் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. நான் திருப்பியும் சொல்றேன், நான் வேலைக்கு போற பெண்களோ ரொம்ப அவசியமா வேற வழியே இல்லைன்னு சில சமயம் லேட்டா வர்ற பெண்களோ பத்தியோ சொல்லல. உங்க மேல ரொம்ப இந்த என்ன அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்கல்ல, நான் என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு போற பெண்கள் இருக்காங்கல்ல, அது அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். நான் பயப்படுறேன் அவங்கள நினைச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஆண் பெண் இருவராலும் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆணின் தரப்பில் இவ்வளவு தவறுகள் இருப்பதைப் போலவே பெண்களும் எங்கேயாவது கோட்டை விடுறீங்களா அப்படிங்கிறது என் கேள்வி. சில சமயங்கள்ல இது போன்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த அமைச்சரை போல வந்து ஒரு பணிப்பெண்ணுக்கு நடந்த ஒரு தற்கொலை நமக்கு தெரியும். அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்களை வந்து பயன்படுத்தி கொள்ள முனையும் பொழுது அந்த பெண்கள் அந்த அதிகாரத்திற்கு கொஞ்சம் ஆசைப்பட்டு விட்டு கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை போய் சிக்கல்களை மாற்றுறது அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு வந்து. சர்வதா அப்படி இது நீங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பெண்களால் வந்து பெண்களுக்கு என்ன ஆபத்து, லைக் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஆக்சுவலி வேற கம்ப்ளீட்டாக வேற டைமென்ஷன் யோசிக்கணும்னு தோணுது. அதாவது வயலன்ஸ், அவங்க சொல்ற மாதிரி வயலன்ஸ் சைலன்ஸ் பேட்டர்னைஸ் பண்ணாங்க. ஆனால் அப்யூஸ்னா இஸ் தட் ஒன்லி த ஃபிசிக்கல் அப்யூஸ்? செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் தான் ஒரே கொடுமையா? அதுதான் வந்து நம்மளோட டோட்டல் இன்செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தா, இன்டெலெக்சுவலி ஈவன் ஸ்டாப்பிங் அ கேர்ள் இஸ் அகேன் அன் இன்செக்யூரிட்டி தான். இப்போ வந்து எவ்வளோ விமென் வந்து இந்த காசிப்பிங்னால சூசைட் பண்ணிக்கிறாங்க. வயலன்ஸ் பை ஆக்ஷனை விட வயலன்ஸ் பை வேர்ட்ஸ் ஆர் அகேன் ரொம்பவே இம்பாக்டடா. கவின் மலர், இது ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணுக்கு நேர்வதாக அவங்க சொல்றாங்க. இல்ல, எனக்கு அவங்க சொல்றதுல நான் மாறுபடுறேன். காசிப்பிங் வந்து பெண்கள் மட்டும்தான் பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு டோன் இருக்கு அவங்க கிட்ட. நிச்சயமா இல்ல. காசிப்பிங் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு வந்து பாலினம் கடந்தது. அது எல்லாருமே வந்து காசிப்பிங் பண்ணக்கூடியவங்க தான். ஆனா வந்து இப்போ என்னன்னா நமக்கு நம்மளோட சினிமாக்கள்லையோ அல்லது மற்ற ஊடகங்கள்லையோ வந்து என்ன ஏதோ இந்த குழாயடியில் உட்காந்து பெண்கள் பேசிப்பாங்கன்ற மாதிரியான ஒரு சித்திரத்தை வந்து கதைகள்லையும் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனுடைய பிரதிபலிப்பாக தான் அவங்க அப்படி பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பிராண்ட் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர்ஹா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பிராண்ட் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர்ஹா. தொடர்ந்து பல வருடங்களாக பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், பாலியல் வன்முறைகள், பெண்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதை தொடர்ந்து நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இதற்கு முழுக்க ஆண்கள் மட்டுமே காரணமா, அல்லது சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த ஷேப்பும் வடிவமும் கூட கொஞ்சம் தவறானதாக மாறி இருக்கிறதா? இந்த விஷ விதை என்பது ஒட்டுமொத்த சமூகத்துக்குள் விழுந்து ஆண் வழியாக வெளிப்படுகிறதா அப்படிங்கிற கொஞ்சம் கவனிப்போடு கூடிய பார்வையை முன்வைக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலி பெண்களுக்கு வந்து பெண்களை பற்றின அவேர்னஸ் கம்மி தான் இந்த சொசைட்டியில். அவங்களுக்கு அவங்க தனியாக நிற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி தனித்தனியாக தான் நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு பையன் இன்னொரு பையனுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவான் நிறையா சுச்சுவேஷன்ஸில். அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது தெரியாது. இந்த இதில் அந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஏன் அப்படி இருக்குதுன்னு நான் யோசிக்கிறேனாக்கா, இப்போ எங்களுக்கு பல வருஷ காலங்களாக ஆண்கள் தான் தலைவர்களாக இருந்திருக்காங்க. அவங்களோட தாட்ஸ் தான் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே, நீங்க ஐடில தானே வர்க் பண்றீங்க? ஆமா. நவீன காலத்து பெண்கள் அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நடப்பதற்கு
அவர்களே கூட சில நேரங்கள்ல ஆமா காரணம் ஹெல்ப் ஆகிறாங்களா? பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க எப்படி ஆகிறாங்க? எப்படினாக்கா அவங்களுக்கு மேல் ஷாவனிஸ்ட் நீங்க சொல்றீங்கல்ல, அதே தாட்ஸ் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஒரு அப்சஸர்ஸ்னு இருந்தாங்கனாக்கா அவங்க கூட கொஞ்சம் அப்சஸ்டும் போய் சேர்ந்துக்கிறோம். எல்லா அந்த 2 ஹைரார்கிலையும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு ஹைரார்கி செட்டப்ல அதான் நடக்கும். ஸோ இப்போ என்ன காப்பாற்றிக்கிறது ஃபஸ்ட்டுன்னு நிற்கும்போது நான் வந்து எனக்கு மேலே இருக்க ஒருத்தனோட சேர்ந்துக்கிறேன். ஸோ அந்த ஆட்டிடியூட் இங்கே இருக்கிறதுன்னு இல்லை, நான் எல்லா லெவல்ஸ்லையும் பார்க்குறேன். அவங்கவுங்கள காப்பாற்றிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களோட சேர்ந்துக்குவாங்க. ஸோ அது இந்த ஆண் பெண் பிரச்சனைகள்லையும் இருக்குது. சுபாச்சார் 50% பெண்கள் தான் காரணம். இது 50% என்னுடைய பெண்கள் காரணம். 50% 50-50 ஒரு தப்பு நடக்குதுன்னா எல்லாத்துக்குமே தி அதர் சைட் ஆஃப் த காயின்ட்டு ஒன்று இருக்குது. ஒன்று அடிமைத்தனம், நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது அந்த காலத்தில் இருந்து வர்ற மென்டாலிட்டி. இந்த காலத்து பெண்களுக்கு ஆப்போசிட்டாக என்னன்னு பார்க்கணுன்னா, நான் எதையும் செய்யலாம், நான் எங்கேயும் போகலாம், நான் நடு ரோட்டில் நடக்கலாம், என்னை ஒரு பஸ்ஸும் அடிக்கக்கூடாது. ஸோ அஞ்சுவது அஞ்சாமை மடமை. ஸோ அஞ்சுற விஷயங்களுக்கு அஞ்சணும். சரி, இப்போ வந்து ஒரு மேல் பிரெயின், ஒரு ஃபீமேல் பிரெயின். Okay, a female brain will not be excited by a naked male body, but a male brain will be excited by a exposed female body. இது சயின்ஸ் சொல்லுது. ஓகே, அண்ட் அக்ரஷன் ஆண்ட்ரோஜன்ஸ் பில்டப் ஆண்கள்கிட்ட ஜாஸ்தி. ஸோ 12 வயசுல இருந்தே இல்லை 9 வயசுலன்னு சொல்லலாம், அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் மேல் உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆண்ட்ரோஜன் பில்டப் வந்து அவங்களுக்கு மசில் பவர் கூட கொடுக்குது. எல்லா மென்னுமே தே ஹவ் மோர் மசில்ஸ் தேன் ஃபீமேல் ஜென்ரலாக பாப்புலேஷனில், அண்ட் தே ஹவ் மோர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஸோ இவங்களுக்கு இந்த செக்ஷுவல் எனர்ஜி அண்ட் செக்ஷுவல் ட்ரைவ் மோர் இருக்கும். 18 வயசில் ஒரு பையனுக்கு நிறைய செக்ஷுவல் எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த செக்ஷுவல் எனர்ஜி சரியாக சேனலைஸ் ஆகாத பட்சத்தில் அந்த எனர்ஜி வந்து இட் இஸ் இன்ட்டு ஸ்போர்ட்ஸ், நான் நிறைய அச்சீவ் பண்ணுவேன், நான் ஒரு வேலை பார்ப்பேன், நான் நல்லா சமுதாயத்தில் இது பண்ணுவேன், நான் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன்னு சரியான வேல்யூஸால் அந்த மேல் எனர்ஜி சேனலைஸ் ஆகாத பட்சத்தில் அது டீவியண்ட்டாக ஆகுது. ஸோ இதுக்கு விமன் இதை அக்செப்ட் பண்ணணும். திஸ் இஸ் அ ஃபேக்ட். இதை அவங்க அக்செப்ட் பண்ணும். நான் வந்து எப்படியும் போவேன், நான் ட்ரெஸ்ஸில் ரொம்ப எக்ஸ்போஸ்ட் போவேன், ஆனால் யாருமே என்னைய வந்து ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் நேச்சுரலி இட் இஸ் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். குட்டி ரேவதி, சரி, இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகுவது? பெண்கள் மீதான பாலியல் வன்முறையை வந்து ஆண்களோடு இணைந்து தான் இதை ஒழிக்க முடியும் அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாக நம்புகிறேன். ஆண்களினுடைய உதவி இல்லாமல், அவர்களுடைய ஈடுபாடு இல்லாமல், அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இதை ஒழிக்கவே முடியாது. ரெண்டாவது விஷயம் வந்து பெண்கள் மீதான என் மீதான பாலியல் வன்முறைக்கு முழுக்க நான் தான் காரணம். அதை நான் வந்து ஒத்துக்கொள்கிறேன். எந்த அளவுக்கு நான் சக ஆண்களிடம் வந்து என்னை ரொம்ப சலுகை கொடுக்குறேனோ, என் உடல் மீது, என் கருத்து மீது, என் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் செலுத்துவதற்கு உரிமை கொடுக்கிறேனோ, அப்போ வந்து இயல்பாகவே அது வந்து மெல்ல மெல்ல ஒடுக்குமுறையாகவும் வன்முறையாகவும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வன்முறை எப்பொழுதும் எப்படி நடக்குதுன்னா, தெரியாத ஒரு நபர் என் மீது வன்முறையை செலுத்துவது என்பது வெகு அரிதாக தான் நடக்கும். என்னை நீண்ட நாளாக கவனித்து என் மீது பழகியவர், என்னை புரிந்து கொள்வார். ஏன்னா ஆண்கள் அந்த அளவுக்கு இன்னும் தைரியசாலிகள் என்று நான் சொல்லவில்லை. நீண்ட நாட்களாக என்னை கவனித்து என்னை யார் என்று அவதானித்தவர் தான் என் மீது வந்து வன்முறையை செலுத்துவதற்கு தயாராகிறார், தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெண்கள் இந்த இடத்துல எப்படி பொறுப்பெடுக்கலாம், இந்த விஷயத்தை எப்படி சமூகத்திலிருந்து ஒழிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, பெண்கள் பெரிய அளவில் விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விழிப்புணர்வுங்கிற வார்த்தை வந்து ஒரு கரடு தட்டின வார்த்தையாக இருக்கலாம், நம்மளுக்கு பழகி போன வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் இவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய படிப்புகளில் இருக்காங்க, பெரிய பெரிய பதவிகள், பெரிய வருமானம் வாங்குறவங்களா கூட இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய சிந்தனை என்னென்னா, நம்ம குடும்பம் எனக்கு என்ன சொல்லி தந்ததோ அதோடு நான் ரொம்ப சுருங்கி போகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அது ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். குடும்பத்தில் வந்து தாய்மார்கள்ட்ட பெரிய பொறுப்பு இருக்குது. பாலின வேறுபாடை வந்து குடும்பத்தில் ஆரம்பித்து வைக்கிறாங்க. அது ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். எந்த வீட்லேயும் வந்து பெண் வேறு ஆண் வேறுங்கிற விஷயத்தை நம்ம எப்போ வந்து ஒழிக்க முடியுதோ அப்போ தான் சமூகத்தில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த விஷயம் இதுக்கு அடிப்படையான காரணம் வந்து பெரிய பொறுப்பு வந்து தாய்மார்கள்ட்ட தான் இருக்குதுன்னு நான் அனைத்தரமாக நம்புகிறேன். அப்புறம் இந்த பாலியல் வன்முறையை வந்து பெண்களால் தான் ஒழிக்க முடியும், ஆண்களினுடைய துணையோடு தான் ஒழிக்க முடியும். ஓகே ஓவியா, இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது, இதற்கான தீர்வை நோக்கி இந்த சமூகத்தை எப்படி நகர்த்துவது?
இப்போ பொதுவா பெண் மீதான வன்முறைன்னு பேசும்பொழுது, நாம எளிதாக இது வந்து ஆணாதிக்கம் என்பது வந்து ஒரு கருத்தியல். அது ஆண் வழியாகவும் செயல்படுகிறது, பெண் வழியாகவும் செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பொதுவா நெறைய இடங்கள்ல பேசியிருக்கிறோம். எனவே இதுல வந்து நம்ம ஆண்களை மட்டுமே தனித்து குற்றவாளிகளா நிறுத்துறது இல்ல. ஆனா அதே நேரத்துல இங்கு பேசப்பட்ட பெரும்பான்மையான கருத்துக்கள், நான் ஒன்றை வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன். பாலியல் வன்முறையை பற்றி இவர்கள் காட்டுகின்ற மிகை உணர்ச்சிகள். ஐயோ! நீ வெளிய போயிடாத, யாராவது ஒரு என்னமாவது பண்ணிட்டா என்ன பண்றது? அப்புறம் நீ அவ்வளவுதான் தொலைஞ்ச அப்படிங்கிற மாரி தான் வருது. ஆக அந்த மிகை உணர்ச்சிகள் எங்க போகுதுன்னா, மீண்டும் கற்பு கோட்பாட்ட வலியுறுத்துறதா தான் போய் நிக்குது. அப்போ ஒரு பெண் உனக்கு மிக முக்கியமானது இந்த வாழ்க்கையில வந்து, நீ ஒரு ஆணினால் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாகாம நீ வாழ்ந்தாலே போதும். அதுக்கு நீ எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்ற ஒரு டோனை நோக்கி நம்ம மெல்ல மெல்ல நகர்ந்து வந்துட்ட மாதிரி இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஆபத்தான இடம். இதை வந்து நான் ரொம்ப ஒரு ஆபத்தான நகர்வாக நான் பார்க்குறேன். எனவே நாம வந்து கொஞ்சம் இந்த இடத்துல நாம பொதுவாக ஆண் பெண் இருவரும் சேர்ந்து தான் ஆணாதிக்க கருத்தியலை செயல்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தாலும் கூட, இந்த இடத்தில் ஒட்டுமொத்த சமூகமும் மீண்டும் மீண்டும் பெண்ணுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருப்பது எங்களுக்கு ரொம்ப அலுப்பா இருக்கு கேட்கறதுக்கு. நான் அடிபட்டு கிடக்கிறேன், மறுபடியும் வந்து வந்து என்கிட்ட தான் அட்வைஸ் பண்றீங்க. அது வந்து ரொம்ப வந்து வேதனையா இருக்கு. அந்த விஷயத்த சொல்லி ஆகணும். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை குறிப்பாக பாலியல் வன்முறை என்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக அறிவுரைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சமூகம் ஆண் சமூகம் என்பதை தயவு தாட்சணியமின்றி பதிவு பண்ணுங்கள். அதுல வந்து தயவு செய்து சுணக்கம் காட்டாதீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். பெண்களுக்கு என்னுடைய ஒரு அவங்க சொன்ன மாதிரி அதுக்காக அவங்களுடைய அந்த அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படிங்கிற நம்முடைய தமிழ் முதுமொழியை வந்து நாங்கள் ஒன்றும் மறுத்தரல. ஆனால் அதை நீங்கள் எப்படி சொல்லணும், நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன்னா, இந்த ஆண்கள் வந்து பெண்களை வந்து செக்ஸுவல் ஆப்ஜெக்டா பார்க்குறாங்க, பாலியல் பொருட்களாக பார்க்குறாங்க. அதனால தான் தங்களுடைய வன்மத்தையோ ஆசையையோ மனக்கோளாறையோ ஏதோ ஒன்றை அதன் வழியாக தீர்த்து கொள்ள அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதே செக்ஸுவல் ஆப்ஜெக்டாக பாலியல் பொருட்களாக உங்களை நீங்கள் வெளிக்காட்டுவது, அது நடந்து கொள்வது, அது எதுவாக இருக்கலாம். நான் வந்து இந்த நடவடிக்கை அந்த நடவடிக்கை இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்லாம் நான் கிளாஸிஃபை பண்ணல. ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்களை எப்படி உணர்கிறீர்கள், ஒரு ஆணை திருப்திப்படுத்தக்கூடிய பொருளாக உணர்வதிலிருந்து நீங்க வெளியே வர வர ஒரு ஆணுக்கு உங்கள் மீது அந்த பார்வை வராமலே போய்விடும் அப்படிங்கிறத நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹப். பேசலாம். இந்த பிரச்சனை எப்படி அணுகுது, இதற்கான தீர்வு என்ன? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அணுகுமுறைக்கு பெண் தன்னுடைய தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். அது போக பார்த்தீங்கன்னா, சமூக அரசியல் சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார ரீதியாக அவ சுயசார்பு உடையவளாக மாற தொடங்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வந்து படித்து இன்ஜினியர் ஆகி எப்படி 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், எப்படி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலாம், அல்லது யூகேல போய் செட்டில் இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர, ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும், அல்லது ஒரு சமூகத்தில் வந்து பிரச்சனைகளை அவனுக்கு எடுத்துக்கூடக்கூடியதாகவோ அல்லது ஒரு ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள ஒரு பாடத்திட்டமோ இன்னைக்கு கிடையாது. இது ஒரு ஜோக்காக கூட இருக்கலாம், பட் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. ரொம்ப நாள் முன்னாடி என்னோட கிளினிக்கில் என்னோட செக்ரட்டரி வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனாக இருந்தாங்க. அப்போ அந்த பையனுக்கு சர்ஜரி நடக்கலை. அவன் பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பான். 7 மணி ஆனோன்னா அவன் மேடம் நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவான். நான் சொன்னேன், நானே 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன்ப்பா, நீ என்னப்பா 7 மணிக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். இல்லை மேடம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு ஒரே பிரச்சனை மேடம், எல்லா பசங்களும் எனக்கு கூப்பிடுவாங்க அப்படிலாம் சொன்னான். ஒரு நாள் விசித்திரமாக இப்படி நடந்தது. அவன் கிளம்பி போன ஒரு 2 நிமிஷத்தில் நானும் கிளம்பிட்டேன். அவன் முன்னாடி போகிறான், நான் பின்னாடி போகிறேன். அவன் வந்து ஒரிஜினல் ஆண், ஆனால் பெண் தோற்றத்தில் அவன் ட்ரெஸ் பண்ணியிருக்கான், செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். நான் ஒரிஜினலாக பொம்பளை, ஆனால் நான் ஜெண்டர் நியூட்ரலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, அவனை வந்து இடிக்கிறாங்க, தட்டுறாங்க, அவனை கூப்பிடுறாங்க. ஏன்னா யாருமே சட்டையே பண்ணல. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, நான் பெண்ணா ஆனான்றதே இந்த ஆண்கள் பார்க்கல. நீ எப்படி நடந்துக்கிற, நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ எப்படி பாடி லாங்குவேஜ் வச்சுருக்கேன்றதை பொறுத்து உன்னை நான் கிட்ட நெருங்கணுமா நெருங்கக்கூடாதா அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க.
அப்படி எப்படி இருக்கிறவங்கள நெருங்குறாங்க? ரொம்ப செக்ஸியாக பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன், செக்ஸியாக இருக்கேன், இவ்வளோ ஃபிகர் காட்டுறேன் பாருன்னா, நெருங்கலாம் போல இருக்கேன், இந்த பொண்ணு சிக்னல் கொடுக்குறான்னு. அது பொண்ணா ஆனான்னு கூட அவங்களுக்கு தெரியல. அது சிக்னல் கொடுக்குது, அதுக்கிட்ட நான் போவேன்னு நினைக்கிறாங்க. என்கிட்ட இந்த வேலைலாம் வச்சுக்க அதை உதப்பேன்னு சொன்னால் அது பெண்ணோ ஆனோ அதுக்கிட்ட போகக்கூடாது அப்படின்றதான் மென்னுக்கு இருக்கிற தம்ஸ் ரூல். அப்போது செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணுறது ஃபெமினிட்டி கிடையாது. ஃபெமினிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபர்டிலிட்டி. நீங்கள் 10 குழந்தை பெற்றவங்க ஃபெமினைன், ஹைப்பர் ஃபெமினைன், சூப்பர் ஃபெமினைன். ஆனால் பெண்மையாக இருக்கிறதுனா செக்ஸியாக இருக்குதுன்னு நம்ம பெண்களுக்கு ஒரு உருவகம் இன்றைக்கி அமைக்கப்பட்டிருக்கு. அது முக்கால்வாசி மீடியானால். ஒரு முக்கியமான உதாரணம் சொல்லணும்னா, ரொம்ப பெரிய செக்ஸ் சிம்பிள்ஸாக இருந்த நடிகைகள் எல்லாமே தற்கொலை பண்ணி தான் செத்து போயிருக்காங்க. ஏன் செக்ஸ் சிம்பிள் அந்த பொம்பளை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும்? அப்போ செக்ஷுவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு பவர்னால் அந்த பொம்பளை எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கணும்? அந்த பெண்கள்லாம் ஏன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க? ஏன்னா கடைசியில் அவங்களுக்கு ஒரு சாதாரண உணர்ச்சி வந்தால் கூட, உனக்கு உணர்ச்சி வரக்கூடாது, உனக்கு வெக்கம் வரக்கூடாது, உனக்கு கூச்சம் வரக்கூடாது, உனக்கு சோகம் வரக்கூடாது, நீ மனுஷியே இல்லையா, நீ செக்ஸ் சிம்பிள் ஆச்சு அப்படின்னா அந்த பெண் என்ன செய்வாள்? அவளுக்கு கடைசியில் அதுதான் வழியாக போயிடுது. அப்போ நீங்கள் செக்ஷுவலாக இருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தயவு செய்து நினைக்காதீங்க. செக்ஷுவலாக இருக்கிறது உங்கள் பவர்லெஸ்னஸை காட்டுது. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. எப்போ பெண்கள் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணாங்க, எப்போ பெண்கள் உதட்டு சாயம் பூசினாங்க. நீங்கள் இப்போவே நம்ம தமிழ் படங்களை எடுத்து பாருங்களேன். அந்த காலத்து படத்தில் பெரிய பன் கொண்டை போட்டு, இதுக்கு மேலே கொண்டை போட்டு, அதுக்கு மேலே பூ வச்சு இங்கே இவ்வளோ தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலையே? ஏன் நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணல? இன்றைக்கி அந்த காலத்தில் மேக்கப்பில் வந்து டார்க் ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடுவாங்க. இன்றைக்கி வந்து லிப் கலர் லிப்ஸ்டிக்கே போடுறாங்க. ஏன் டிஃப்ரென்ஸ் வந்தது? இன்றைக்கி நான் பளிச்சுன்னு இருக்கணும், 24 மணி நேரமும் என் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தான் பெண்கள் நினைக்கிறாங்களே தவிர, ரெட்டாக இருக்கணும், வீங்கி போயிருக்கணும்னா பெண்கள் அந்த மாதிரி சிக்னல் கொடுக்கறதில்ல. ஏன் அந்த சிக்னல் கொடுக்கறது இல்லைன்னா, அந்த சிக்னல் இஸ் அ ஸ்டார்க் ரா பச்சையான செக்ஷுவல் சிக்னல். அந்த சிக்னல் இன்றைக்கி பெண்கள் கொடுக்கறத குறைச்சிக்கிட்டே வராங்க. பட் இன்னமும் கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெக்கிங்ஸ் போட்டுக்கிறாங்க பெண்கள். லெக்கிங்ஸுக்கும் லெக்குக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை. லெக்கிங்ஸ் ஆர் வெரி செக்ஸி. அது நமக்கு தெரியாதா? நம்ம அதை போட்டுக்கிறோம், எல்லோரும் போட்டுக்கிறாங்க, அழகாக இருக்குது, செக்ஸியாக இருக்குது, 4 பசங்க சைட் அடிக்கிறாங்கன்னு நம்ம போட்டால் அப்போ தட்ஸ் அ மிஸ்டேக், இஸ்ன்ட் இட்? அப்போ நம்மளே நம்மளை ஆப்ஜெக்டிஃபை பண்ணும்போது அவன் ஏன் நம்மளை ஆப்ஜெக்டிஃபை பண்ண மாட்டான்? அப்போது சில விஷயங்களில் நமக்கு சில பொறுப்புகள் இருக்குது. என் உடம்பை எப்படி பிரதிபலிக்கணும் என் கண்ட்ரோலில் இருக்க விஷயம், என் பவர் அது. என் உடம்பை நீ எப்படி வேணால் நினச்சிக்கலாம், அவன் கற்பனைக்கு எப்படி வேணால் நினச்சிக்கணும். ஆனால் நான் எப்படி அதை காமிச்சிக்கிறேன்றது என்னோட பர்சனாலிட்டி இல்லையா? அது குட்டி தேவத்திட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஆணிடம் நீங்கள் பார்க்கும் நல்லியல்பு என்று எதை சொல்லுவீர்கள்? எளிமையாக டேம் பண்ணிடலான்னு எனக்கு தோணும். எளிமையா? ரொம்ப எளிமையாக டேம் பண்ணிடலாம், பழக்கிடலான்னு விஷயங்களுக்கு. ஓகே, அந்த நம்பிக்கையோடு இருக்கு. ட்ரெயின் பண்ணிடலாம். அதாவது ஆண்கள்கிட்ட இருந்து பெண்கள் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவங்களுடைய சமூகமயமாதல் தான். சமூகமயமாதல் அண்ட் சமூக தலைமையேற்றல். சமூகமயமாதல், சமூக தலைமையேற்றல். எஸ். ஒரு கரெக்டான ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லா ஒரு பெண்களுக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, நான் இருக்கேன், ஒன்றும் தப்பு நடக்காது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. குட். எஸ். தென் அவர்கள் சில சமயம் தர நம்பிக்கை, சில பெண்களை விட ஆண்கள் சில சமயம் தர நம்பிக்கை. நான் 2 கொஸ்டின் சேர்ந்து ஆன்சர் பண்ண விரும்புகிறேன். இந்த ஷோலேருந்து நான் என்ன கன்சீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு லிசனராக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். இவ்வளோ தூரம் பேசுகிறத கேட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன பயம் வருது. ஆண் சமூகத்தை நான் வெறுத்துடுவேனோ, என்னோட அப்பாவுக்கு மேலே எனக்கு மரியாதை இருக்காது, என் நண்பர்கள் மேலே எனக்கு இனிமேல் ஒரு சந்தேகமே இருந்துகிட்டு இருக்குமா, யாருமே நல்லவங்க இல்லையா, ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு எனக்கு வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எஸ், தவறு நடக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே இப்படி வெறுத்துட்டா நம்ம அப்புறம் நாளைக்கு ஒரு சொசைட்டியாக இப்படி பில்ட் ஆகுது. ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. நான் நாளைக்கு எல்லாருமே ஹேட் பண்ணி ஒன்லி விமன் ஆர் கோன் பி இந்த வேர்ல்டுங்கிற மாதிரி நான் அப்படி ஆயிடுவேனா. பிகாஸ் ஐ வுட் லைக் டு அண்டர்லைன் தி தாட் ஆஃப் கிரேட் ரைட்டர் சரோஜினி சாஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒடிஷி ரைட்டர். அவங்களோட ரைட்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு லைன் அந்த சென்சுவல் சென்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சென்சிபிள் சென்சுவாலிட்டின்னு ஒரு புக்கில் அவங்க எழுதுறாங்க. வாட் இஸ் ஃபெமினிசம்? இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஹேட்டிங் மென். அதாவது பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அப்ரெஷனை ஒரு சொசைட்டியாக சேர்ந்து நம்ம அக்னாஸ்டிக்காக மாறுறது தான் ஃபெமினிசம் அப்படிங்கிற சொன்னேன். இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் கோயிங் அகெயின்ஸ்ட் மென் அப்படிங்கிறது. ஸோ அது நான் ஆகக்கூடாது. எஸ், நான் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் யார் மேலே நிஜமாக தப்பு இருக்கோ. இட் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றது தான் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யாரும் யாரையும் வெறுத்துட்டு ஒதுக்கிட்டு வாழ்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயமாக தான் இருக்க முடியும். நம்ம எப்போவுமே சமூகத்தில் சந்தேகப்படுறதுக்கு தான் நம்ம அதிகமாக இந்த நடந்த விஷயங்கள் சந்தேகத்தை நமக்குள்ளே உருவாக்கி வச்சுருக்கு. அது இதுவரைக்கும் நடந்த விஷயங்களுடைய ஒன்றா தான் பார்க்கணுமே ஒழிய நம்ம அதுக்காக ஆண்களை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பேசவும் இல்லை யாரும். ஏன்னா ஆண்களும் பெண்களுடைய விடுதலையை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அது தந்தை பெரியார் பேசியிருக்காரு, எவ்வளவோ பெரிய தலைவர்கள் பேசியிருக்காங்க. இன்றைக்கி ஆண்களும் இணைந்து பேசி தான் அந்த விஷயத்தை நம்ம ஒரு நல்ல இடத்த கொண்டு போக முடியும்.
இந்த ஷோ ஆக்சுவலாக முழுக்க முழுக்க பெண்களுக்காக பண்ணப்பட்ட ஷோ. அதனால் ஆண்களுக்கு எதிரான ஒரு ஷோனை வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஒரு உணர்வுக்கு வந்துடக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு ரெப்ரசன்டேஷன் உள்ளே இருந்திருக்கு, 1%. பட் ஆண்கள் மாறணும், நிறைய மாற வேண்டியிருக்கு. ஏன்னா உலகம் முழுக்க மாறி இருக்கு. பட் இதுக்குள்ளே இருந்த உளவியல் ரீதியான விஷயங்களையும் சமூக ரீதியான விஷயங்களையும் கூட இங்கே இருக்கவங்க பேசுனதில் ஒரு நியாயம் இருந்ததாகப்பட்டது. நீண்ட காலமாக கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் கை நழுவி போய்விடுமோ என்ற பயமும் அது தருகிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும், என்னிடம் என்ன கையில் டிஃபால்ட்டாக அட்வான்டேஜ் இருக்கோ அதை வச்சு நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியுடைய அழகில் எந்த சமூகத்தில் ஒரு பெண்ணும் குழந்தையும் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அந்த சமூகமே நாகரிகமான சமூகமாக இருக்க முடியும். அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற சமூகம்லாம் அதை ஒரு நாகரிக சமுதாயத்துடைய அடையாளமாக பார்க்க முடியாது. ஆக்சுவலாக இந்த ஷோ ஒரு திசையில் பயணித்து கொண்டிருந்தது. அது நல்ல ஆரோக்கியமான விவாதத்தோடு தான் பயணித்துட்டு இருந்தது. பட் அந்த ஷோவில் ஒரு சின்ன மடைமாற்றம் பண்ணினாங்க. அந்த மடைமாற்றத்தின் மூலமாக இந்த ஷோ பல்வேறு டைமென்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு கிடச்சிது. அந்த மடமாற்றத்தை உருவாக்குனதுக்காக அதை ஃபர்ஸ்ட் ஓப்பனாக முன் வச்சதுக்காக அந்த பரிசை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தீபாவுக்கு. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் தீபாவுக்கு. வாழ்த்துக்கள் தீபா, ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அண்ட் ஓவராலாக எல்லாரும் ஓகே தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணலான்னு யோசிக்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவை மேபி ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அவர்கள் கடந்து வந்த பாதை அவர்களுக்கு கொடுத்த பாடம் அந்த அடிப்படையிலேருந்து ஒருத்தங்க முன் வச்சாங்க. எல்லாராலும் பரிசீலிக்கப்படணும் அப்படின்னு மனதளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல கருத்துக்களை முன்வைத்ததன் அடிப்படையில் ஓவியா அவர்களுக்கு இந்த பரிசை வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். திருச்சி ஹோட்டல் சுசி பார்க் வழங்கும் ஒரு கலர் டிவி. தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. இட்ஸ் அ கிரேட் ஷோ. தேங்க்யூ ஆல். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இந்த ஷோவை நீங்கள் கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். தாச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர்ஹா.